டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் 2027 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இது டெக்னீஷியனோட சிலபஸ். இதுல சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா? இதோட டீட்டெயில் வந்து சிலபஸ் பாருங்களேன். இதோட டீட்டெயில் சிலபஸ் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2 இது கேட்பாங்க. சயன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா, ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கிட்ட வரும். இன்ஜினியரிங்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ். நம்மளால கரெக்ட்டா அக்யூரேட்டா இவ்வளவு தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ ரேஞ்சஸ் வந்து இதுதான். சயின்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபாலோடு பை இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்னட்டிசம் இது சம்பந்தப்பட்ட மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இந்த மேக்னட்டிசம் அப்படின்னு வந்தாவே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கான்செப்டோட அங்கங்க வந்துன்னா தொடர்புடையோட தான் வந்துன்னா இந்த கான்செப்ட் இருக்க போதும். நம்ம பாருங்க, காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தோட காந்த விளைவு. சரி, இப்ப என்னன்னா இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன டீட்டெயிலா லேர்ன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த குரோனாலஜிக் ஆர்டர் வந்து சொல்லிடுறேன். அதாவது மேக்னட்டிசம்னா என்ன பேசிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இது சம்பந்தப்பட்ட ஏன்னா மேக்னட்டிசம் சொல்லும் போது காந்தத்தன்மை இல்ல காந்தவியல் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப என்ன ஒரு காந்தம் இருக்குன்னா அந்த காந்தத்துக்கு வந்துன்னா சில வந்து கேரக்டர் அதுக்கான வந்து ஒரு யூனிக்கான வந்து கேரக்டர் இருக்கும். அதுல என்னென்ன கேரக்டர் அதுதான் நம்ம ஃபண்டமெண்டல வந்து லேர்ன் பண்ணுவோம். அதை பார்த்தோன்னே அதோட அட்டாச்சா இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டிங் காந்த புலத்தோட கோடுகள் ஏன் சொல்றேன்னா இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கான கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அந்த 5 பாயிண்ட மட்டும் நம்ம நல்லா லேர்ன் பண்றோம்னு வச்சுக்கலாம். இதுலதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்துன்னா நிறைய கேட்பாங்க. அதை வந்து பார்ப்போம். அடுத்து என்னன்னா டைரக்டா ஆரம்பிச்சலாம். அடுத்த கான்செப்டான மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு கரண்ட் வந்து என்னன்னா வயர் மூலம் என்ன வயர் எடுத்துக்கலாம். இப்ப காப்பர் வயர் செம்பு கம்பியில இருக்குல்ல அதான் வந்து என்னன்னா வயர்னு எடுத்துக்கிட்டு அதன் வழியே வந்து நம்ம கரண்ட் அனுப்பணும்னு வச்சுக்கலாம். அங்க என்ன உருவாகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அது எப்படி உருவாகும், அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட் என்ன, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த கரண்ட் அனுப்பும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு சொல்றோமா, அது ஒவ்வொரு விதமா உருவாகும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த மாதிரி வந்து என்னன்னா அனுப்புறோமோ அந்த கண்டக்டர் காப்பர் வயர் செம்பு கம்பி, அந்த செம்பு கம்பி எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது காந்த புலம் வந்து அந்த மின்னோட்டத்துல பாயும் போது உருவாகும். அப்படி உருவாகும் போது அந்த கடத்தியோட சைஸ் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். கவலைப்படாதீங்க, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா தான் பார்க்க போறோம். பட் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கா என்னெல்லாம் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரா ஓகே 1 by 1 வந்து முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான். சரி, என்னன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேசிக்கா மேக்னட்டிசம் என்ன, இது நம்ம காந்தவியல் சொல்லலாம் இல்ல வந்து காந்தத்தன்மை. அதாவது ஒரு காந்த பொருள் அதுகிட்ட இருக்கிற வந்து மேக்னெட்டிக் கேரக்டர் ஒரு ஸ்பெஷலான ஃபோர்ஸை பத்தி படிக்க போறதா என்ன மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த காந்தத்தன்மையை வெளிப்படுத்துற ஒரு பொருளை வந்து எடுத்துக்கலாம். அதாவது காந்தத்தன்மை என்ன ஒரு மேக்னெட் தான் இருக்கும் ரைட்டா. ஒரு மேக்னெட் நான் வந்து எடுத்துக்கிறேன். சும்மா வந்து அசியூம் பண்ணிக்க அது ஒரு மேக்னெட் மாதிரி. இந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸை வந்து என்னன்னா எக்ஸர்ட் பண்ணும். ஒரு ஃபோர்ஸை வந்து என்னன்னா சுத்தி மத்தி வந்து வெளியே அனுப்பும். அப்படி இந்த வெளியே அனுப்புற ஃபோர்ஸ் இது பாத்தீங்கன்னா இது எல்லா பொருளுக்குமே கிடையாது. சில பொருளுக்கு மட்டும் இந்த இயற்கையிலே உருவான பொருளுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்குன்னு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை என்ன படுத்தும் அப்படின்னா வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் போது இந்த பொருள் எவ்வளவு தூரம் வந்து வெளிப்படுத்தோ எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு வெளிப்படுத்துதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். என்ன ஒரு கிரிக்கெட்ல ஸ்டார்டிங்ல யோசிச்சு பாருங்களேன், கிரிக்கெட் உருவாகும் போது என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆளு எவ்வளவு தூரம் வந்து அதை அடிக்க முடியுமோ அந்த பந்து எவ்வளவு தூரம் போகுதோ அதை பேஸா வச்சுதான் ஃபீல்ட உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி என்னன்னா இங்க ஒரு பொருள் என்னன்னா அது எவ்வளவு தூரம் வந்து இந்த ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுவாங்க. கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். என்னன்னா நம்ம என்ன மேக்னெட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஃபீல்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மேக்னெட் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து பவர் மேக்னெட்டா எடுத்துக்கலாம். பவர் மேக்னெட் ஒண்ணும் கிடையாது, நம்ம யூஸ் பண்றது அதே மாதிரி வந்து இந்த திசைக்காட்டி கருவில இருக்கிறது இது எல்லாமே என்னன்னா பவர் மேக்னெட் தான். எப்போதும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோம். ஒரு மேக்னெட் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு 2 போல் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். 2 விதமான போல் வந்து துருவங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சைட வந்து நார்த்ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு சைடு வந்து சவுத் சொல்லுவாங்க. இது இன்னொன்னுமே சொல்லுவாங்க. அதாவது இந்த பவர் மேக்னெட் இருக்கா எந்த ஒரு மேக்னெட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா
ஒரு கம்பியில ஒரு கயிறை கட்டி இந்த மேக்னெட்டை வந்து தொங்க போடுறேன்னு வச்சுக்கலாம். இந்த மேக்னெட் என்ன பண்றேன், சும்மா நீ வந்து அசியூம் பண்ணிக்க. இந்த மேக்னெட்டை என்ன பண்றேன்னா ஒரு கயிறுல வந்து தொங்க போடுறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து நார்த் இருக்கா, இது சவுத் இருக்கா. இப்ப நம்ம பூமியில இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி நம்ம தொங்க போட்டா இந்த இது எப்படி வந்து மாறும்னா, அதாவது இந்த இது இருக்கு, ஒரு கயிறு இருக்கு. இது எப்படி மாறும்னா இந்த மாதிரி மாறும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துனா மாறி இங்க நார்த்தாவும் இங்க சவுத்தாவும் வரும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி மாறுதுன்னா, நம்ம பூமியோட துருவத்தை நோக்கி நார்த் நோக்கி என்ன பண்ணும்னா இந்த நார்த் வந்து இழுத்து போகும். சவுத் வந்து சவுத்த நோக்கி இழுத்து போகும். அதனாலதான் என்ன இந்த வாக்குல இருந்தது, அதாவது லெஃப்ட் ரைட்டா இருந்தது. இந்த மாதிரி வந்து மேலேயும் கீழேயும் மாறுறதுக்கான ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பூமியிலுமே என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, காந்தப்புலம் இருக்கு. அதனால என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மேக்னெட்டை எடுத்து தொங்க போட்டோம்னு வச்சுக்கேன், அது எப்படி மாறும்னா நார்த் சைடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நார்த் டைரக்ஷன் நோக்கி வந்து மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. சவுத் வந்து என்னன்னா சவுத் டைரக்ஷன் நோக்கி வந்து மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா அந்த காந்த புலத்துக்கான வந்துனா கேரக்டர், அதோட பிஹேவியர் இந்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும். அடுத்து முக்கியமானது என்னன்னா இந்த இமேஜ பாருங்க. இதுல என்ன நம்ம ரெண்டு விதமான வந்து என்னன்னா பவர் மேக்னெட் எடுத்திருக்கோம். ரெண்டு விதமான பவர் மேக்னெட்டும் அதோட இதை பாருங்களேன். சவுத் போலையும் நார்த் போலையும் சேர்த்தோம் அப்படின்னா அட்ராக்ட் ஆகுது. நார்த் போலையும் கிட்ட கொண்டு வந்தா ரிப்பல் ஆகி தனித்தனியா போகுது. அதே மாதிரிதான் சவுத்தும் கொண்டு வந்தா என்ன ஆகும்னா தனித்தனியா போகும். அப்ப என்ன ஆகுது, வேற வேற போல் சேரும்போது அது அட்ராக்ட் ஆகுது. ஒரே மாதிரியான போல் சேரும்போது அது வந்து ரிப்பல் பண்ணுது. இது எல்லாமே என்னன்னா ஒரு காந்த தன்மை கொண்ட பொருள் வந்து இந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பேசிக்கான பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்தது செகண்ட் பாயிண்ட், இது வந்து தேர்ட் பாயிண்ட். எதுக்காக சொல்றேன்னா இதுதான் நம்ம வந்து தியரியை வந்து பார்க்க போறோம். இங்க பாருங்களேன். முதல்ல வந்து பாருங்க, மேக்னட்டிசம் அப்படின்னு என்ன சொல்றோம், இட்ஸ் அபிலிட்டி ஆஃப் சர்டன் ஆப்ஜெக்ட். நான் சொன்னேன் பாத்தீங்களா, எல்லா விதமான வந்து என்னன்னா பொருளும் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து பிஹேவியர் இருக்காது. சில பொருள்கள் மட்டும் இருக்கும். லைக் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா மேக்னெட் எடுத்துக்கலாம். இந்த இது என்ன பண்ணணும்னா அட்ராக்ஷன் பண்ணும், இன்னொன்னு என்ன ரிப்பல்ஷன் பண்ணும். ஏன்னா ஒரு மேக்னெட்டாவே என்ன ரெண்டு விதமான போல்ஸ், ரெண்டு துருவங்கள் இருக்கும். ஒன்னு நார்த் இருக்கும், இன்னொன்னு சவுத் இருக்கும். நார்த் ஒரே இதை வந்து என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். நார்த் சவுத் வரும்போது என்னன்னா அட்ராக்ட் பண்ணும். பிகாஸ் ஆஃப் என்ன ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸா என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தமிழ்ல பாருங்களேன். காந்தத்தன்மை என்பது சில பொருள்களுக்கு, உதாரணமாக காந்தங்களுக்கு ஒரு விசேஷ சக்தியின் காரணமாக ஒன்றுக்கொன்று ஈர்க்கவோ அல்லது விலகவோ உள்ள திறனாகும். இப்ப பேசிக்கா வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த விசைனா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா ஒண்ணு கிடையாது, ரெண்டு விதமான நம்ம காந்தத்தை எடுத்து ஒன்னோடு ஒண்ணு வந்து கிட்ட போறோம். அதோட போலு வேற வேற இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும், சேமா இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும். இந்த அட்ராக்ட் பண்றது ரிப்பல் பண்றது இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்டை வச்சு சொல்லும் போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதாங்க. பாருங்களேன், அட்ராக்டிவ் ஆர் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுல என்ன, ஒன் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், அனதர் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸெப்ட் பண்ணும். எதனால, டியூ டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும்தான் அதனால பண்ண முடியும். அதனால சில பொருளுக்கு மட்டும்தான் இது வந்து பொருதும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். தமிழ்ல பாருங்களேன், இது ஒரு காந்த பொருள் மற்றொன்றின் மீது அந்தன் காந்த பண்புகளால் செலுத்தும் ஈர்ப்பு விரட்டல் விசை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த விசை. அவ்வளவுதான். கான்செப்ட் மட்டும் ஞாபகத்துல வச்சா போதும், நம்ம வந்து டப்பு டப்புன்னு போயிடலாம். அடுத்து பாருங்களேன், மேக்னெட்டோட ஃபண்டமெண்டல். நான் சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபண்டமெண்டல் முக்கியமானது என்ன, ஒரு மேக்னெட் அப்படின்னு இருந்தா, காந்தம் அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து ரெண்டு போல் இருக்கும். ஒன்னு நார்த் போலு, இன்னொன்னு சவுத் போலு. இதுல என்ன, லைக் போல் ஒரே விதமான போல் என்ன ரிப்பல் பண்ணும் ஈச் அதர். அது ஆப்போசிட் போல் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் ஈச் அதர். அதான் இங்க பார்த்துருக்கோம். அதான் இங்க தமிழையும் கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு காந்தத்திற்கும் என இரண்டு துருவங்கள் இருக்கும். வட துருவம், இன்னொன்னு தென் துருவம். ஒத்த துருவங்கள் ஒரே மாதிரி இருக்கிற துருவங்கள் என்ன பண்ணும், ஒன்றை ஒன்று விரட்டும். அது எதிர் துருவங்களா இருந்துச்சுன்னா ஒன்றை ஒன்று என்னன்னா ஈர்க்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சில பொருளுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கும் இருக்குன்னா நம்ம கம்ப்ளீட் நம்மளோட எர்த்துக்குமே இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லணும், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கனால தான் என்ன, மேல வந்து நார்த் போல், கீழே வந்து சவுத் போல். அதனாலதான் ஒரு காம்பஸ். இப்ப நம்ம வந்து கடலுக்குள்ள போறோம், அந்த காலத்துல ரூட்டை பார்க்கறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா காம்பஸ் வச்சுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஈவன் பைரேட்ஸ் ஆஃப் த கரிபியன்ல கூட ஜாக்ஸ்பரோ என்னன்னா காம்பஸ் வச்சுதான் வந்து எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாப்ல. அதெல்லாம் என்ன எதை நோக்கி இருக்குன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு.
ஏன்னா ஒரு காம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த காம்பஸ 2 டைரக்ஷன்ல காமிக்கும். ஒண்ணு வந்து நார்த்த காமிக்கும். இன்னொன்னு என்னன்னா சவுத்த காமிக்கும். அத வச்சு என்ன சொல்லிடலாம்? ஈஸ்ட் எது, வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே கான்செப்ட் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் பேசிக்கா நான் சொல்றேன். சரி அடுத்து. இப்ப என்னன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தது மேக்னட்டிசம். காந்தத்தோட தன்மைய பார்த்தோம். இப்ப என்னன்னா காந்தத்தை வந்து பார்க்கலாம். அதாவது எது காந்தத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பொருளோ அதுல நிறைய இருக்கும். அதுல முக்கியமானது என்ன? மேக்னெட்டு. இந்த மேக்னெட்ல நம்ம என்ன வந்து இம்பார்ட்டன்ட் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம இங்கே பார்த்தோம். மேக்னெட் என்பது என்ன சொன்னோம்? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வந்து பொருள், ரைட்டா? ஒரு பொருள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னெட் சொல்லுவோம். இந்த மேக்னெட்டை என்னதுன்னா 2 விதம் வந்து பிரிப்பாங்க. அது என்ன மேக்னெட்டை 2 இதா பிரிக்கிறாங்கன்னா, ஒண்ணு நேச்சுரலாவே வந்து சில மேக்னெட் இருக்கும். அதாவது இங்க பாருங்களேன், இதுல இமேஜை பொறுத்து இதுதான். ஏதோ பார்க்கறதுக்கு சீனிக்கல் மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா இது இயற்கையிலேயே வந்து உருவாகிற வந்து மேக்னெட், நேச்சுரல் மேக்னெட் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, லோடே ஸ்டோனு ஞாபகத்துல வச்சுக்கலாம். லோடே ஸ்டோன் சொல்லுவாங்க. இது நீங்க பிரிச்சு கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸ்டோன்னா என்ன கல்லு, லோடே மீன்ஸ் என்னன்னா காந்தத்தன்மை, மேக்னெட்டிக் அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டதுனால அதுக்கு பேர் வந்து லோடே ஸ்டோன் வச்சிருக்காங்க. இது தமிழ்ல என்ன? ஸோ லோடே லோடே ஸ்டோன், லோடே ஸ்டோன் அப்படின்னு வரும். சிம்பிளா நான் எதுக்காகனா இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. நேச்சுரலா மேக்னெட் உருவாகுது, அந்த மேக்னெட்டோட பேர் வந்து 4 இதை கொடுத்துட்டு அது எது வரும்னு கேட்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நேச்சுரல் அப்படின்னு பார்த்தோம்ல, ஆர்டிபிஷியலா இருக்கும். ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொல்லும் போது என்ன, ஹியூமனோட வந்துன்னா மைண்ட் வந்து உள்ள வந்துடும். அப்ப நம்மளால உருவாக்கப்பட்ட மேக்னெட் என்ன சொல்லுவோம்? ஆர்டிபிஷியல் மேக்னெட். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் மேக்னெட் தான். இது எப்படி உருவாக்குனா 2 விதம் உருவாக்குங்க. ஒன்னு என்ன, ஒரு பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அது வந்து நேச்சுரலா உருவான மேக்னெட் தான் என்ன பர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது பர்மனண்டா உருவான மேக்னெட் மேல என்ன பண்ணுவாங்கன்னா அயன், அதாவது இந்த இரும்பு துகள்கள் இருக்குல்ல, இல்ல வந்து ஸ்டீல், இது என்ன பண்ணுவாங்கன்னா அது மேல வந்து உரசுவாங்க. நல்லா வந்து என்னன்னா மிஷின் கூட வச்சு கூட வந்து உரசி அதனால உருவாக்கப்பட்ட துகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்தா என்னன்னா ஒரு மேக்னெட்டா உருவாகும். இந்த மாதிரி உருவாக்குங்க. இல்லையா, கரண்ட் மூலம் பாஸ் ஆகி நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னேன், கரண்ட பாஸ் பண்ணி என்னத்தை உருவாக்க முடியும்னா மேக்னெட்டை வந்து உருவாக்க முடியும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாக்க முடியும். அப்பனா என்ன, அது வந்து மேக்னெட் தானே. இந்த மாதிரி 2 கண்டிஷன்ல என்னன்னா மேக்னெட்டை உருவாங்க. எதுலன்னா ஆர்டிபிஷியல்ல. எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்கன்னா இங்க பாருங்களேன், இங்க நான் கொடுத்ததான் நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேக்னெட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். இது என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபீல்டு என்ன பண்ணும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கொடுக்கும், இல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். 2 விதமான ஃபோர்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மேக்னெட் கொடுக்கும். மேக்னெட்டை 2 தான், நேச்சுரலா பிரிப்பாங்க, இன்னொன்னு ஆர்டிபிஷியல். நேச்சுரல் என்ன, அதுவே வந்து இயற்கையிலே வந்து உருவாக்கக்கூடியதான் என்ன நேச்சுரல் மேக்னெட். எக்ஸாம்பிளுக்கு வந்து லோடெஸ்டன். இதை நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஞாபகத்துல வச்சோம், காந்த கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் இந்த இங்க இமேஜ்ல கொடுத்தது எல்லாமே வந்து காந்த கல்லு தான். இந்த காந்தம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அதுல எது இருக்கும்னா அயன் ஓரை இருக்கும். ஏன்னா இரும்பு துகள்கள், இரும்பு தாது இருந்தா மட்டும்தான் என்னன்னா அதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி உருவாகும். இதே மாதிரி என்ன ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியல் நம்ம வந்து உருவாக்கப்பட்டது. இது எப்படி உருவாக்குங்க? வேரியஸ் மெத்தட் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான மெத்தட் 2 என்னன்னா இந்த ரப்பிங்னா என்ன, நல்லா வந்து உரசுவோம். எதுல அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட்ல அயனா என்ன, இரும்பு இல்லைன்னா ஸ்டீலு. இது கொண்டு போய் என்னன்னா பர்மனன்ட் மேக்னெட்ல உரசும் போது எது உருவாகும்னா மேக்னெட் உருவாகும். அப்படி இல்லையா, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற மூலம் என்ன பண்ணுவாங்க, நம்மளால வந்து மேக்னெட்டிக் வந்துன்னா ஃபீல்டை உருவாக்க முடியும். இதுலனா காயில் ஆஃப் ஃபயர். இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரி பண்ணாதீங்க, இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே தான் கான்செப்ட். எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேசிக்கா மேக்னெட்ல 2 டைப் இருக்கு, நேச்சுரல், ஆர்டிபிஷியல். நேச்சுரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஆர்டிபிஷியல் எந்த மாதிரி வந்து உருவாக்குறாங்க, அது என்ன, இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சரி, இப்ப மேக்னெட் இந்த மாதிரி பார்த்தோமா, இன்னொரு விதமாவும் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டை வந்து வகைப்படுத்துவாங்க. அது என்ன வகைன்னா இங்க பாருங்க, பர்மனண்டான மேக்னெட், டெம்பரரியான மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட். இந்த மாதிரி 3 டைப்பா என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட் வந்து பிரிப்பாங்க. இந்த 3 டைப் என்னன்னு சொல்லிட்டு வந்து சிம்பிளா வந்து பார்க்கலாம். வந்து பர்மனன்ட் மேக்னெட். பர்மனன்ட் சொல்லும் போது என்ன, இந்த மேக்னெட் வந்து நேச்சுரலா உருவாக்கக்கூடியது. அப்படி நேச்சுரலா உருவான மேக்னெட்டா இருந்தா என்ன ஆகும், அதுல என்ன வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கோ, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அது என்ன, அந்த கல்லு எவ்வளவு வருஷம் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியேதான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. இதுதான் பர்மனன்ட் மேக்னெட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், 2 விதமா இருக்கும். ஒன்று ஆர்டிபிஷியல், நம்மளால உருவாக்கி இருப்பாங்க, நேச்சுரலா இருக்கும்.
நேச்சுரலா இருக்குது லோடோஸ்டோன், காந்த கல் இருக்கு. இது நம்ம உருவாக்குனதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அல்னிகோன்னு சொல்லுவாங்க. தமிழ் ஞாபகத்துல வச்சுக்க, அல்னிகோ. இது எதனால உருவாக்கியிருப்பாங்க, நிறைய இதை வந்து சேர்த்திருப்பாங்க. ஒண்ணு அயனு, அலுமினியம், நிக்கல், கோபால், காப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பர்மனன்ட் மேக்னெட் உருவாக்கியிருப்பாங்க. அது பேர் என்ன, அல்னிகோ. இது இல்லாம வேற என்ன, பார் மேக்னெட் எடுத்துக்கலாம், இல்ல ஹார்ஷு மேக்னெட் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. நேச்சுரலா ஒண்ணு இருக்கு, நம்ம உருவாக்குன அந்த அல்னிகோ. அதே மாதிரி பவர் மேக்னெட் நம்ம உருவாக்குனதும், ஹார்ஷு மேக்னெட் இது எல்லாமே நம்ம உருவாக்குனது. ஆனா பர்மனன்ட் மேக்னெட், பர்மனன்ட் சொல்லும் போது என்னன்னா, அதுகிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன சேஞ்சே ஆகாது. அதுகிட்ட எவ்வளவு ஃபோர்ஸால அது ஃபீல்டு கிரியேட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் அதனால அந்த ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது வந்து பர்மனன்ட் மேக்னெட். இதுல ஒரு முக்கியமானதை மட்டும் வந்து அகைன் பார்த்தலாம். அதாவது இந்த பவர் மேக்னெட்டை மட்டும் வந்து அகைன் பார்த்தலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் பார்க்கும்போது நான் டக்குன்னு எதை தான் யூஸ் பண்ணோம்னா பவர் மேக்னெட்டை தான் யூஸ் பண்ணும். இப்ப பவர் மேக்னெட் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளா பாத்துக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். பவர் மேக்னெட் ஒண்ணும் கிடையாது, இட்ஸ் ஸ்ட்ரைட் ஒரு ரெக்டாங்குலர் மேக்னெட் வந்து உருவாக்குவாங்க. இதுல என்ன ஒரு சைடு வந்து நார்த் போல், ஏன்னா மேக்னெட் தான் நார்த் போல் இருக்கும், இன்னொரு சைடு என்ன சவுத் போல் இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்னெட்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கூட பாத்துருக்கலாம், நம்ம வந்து கையில ஒரு பவர் மேக்னெட் வச்சோம்னா டப்புன்னு ஒட்டும் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ப்ராப்பர்ட்டி கொண்டதா தான் இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த காம்பஸ்ல நம்ம வந்து திசைக்காட்டி கருவியில யூஸ் பண்றது, இல்ல மேக்னெட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், ஏதாவது புதுசா மேக்னட்டிசம் ரிலேட்டடா யாராவது ரிசர்ச் பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவர் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் சொல்றதுக்கு ரீசன், இது எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்லல, இந்த இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பவர் மேக்னெட் தான் என்னன்னு சொல்லும் போது கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். சரி, இது வந்து பர்மனன்ட் மேக்னெட். இப்ப டெம்பரரியான மேக்னெட் அப்படின்னு பார்த்தா என்ன, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இமேஜை பாருங்களேன். ஒரு காந்தம் இருக்கிறதா வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு காந்தத்துக்கிட்ட ஒரு இரும்பு கம்பியை நம்ம கொண்டு போறோம்னு வச்சுக்கலாம். இந்த காந்தத்தோட அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இதை பிடிச்சு வந்து இழுக்கும், ரைட்டா. பட் இழுக்கிறது ரொம்ப நேரம் வந்துடுனா ஹோல்டே இருக்காது. கொஞ்ச நேரம் என்ன அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் எது வரைக்கும் கிடைக்குதோ அது வரைக்கும் என்ன, இது ரெண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இது ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் போதும் இன்னொரு பின்ன வந்து நம்ம அட்டாச் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது அந்த கம்பியோட நான் அட்டாச் பண்ணா ஈவன் இதுலமே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது. அது என்ன சொல்லலாம்னா, இந்த இரும்பு கம்பி, இந்த பின்னு, இது எதுவுமே வந்துன்னா ஆக்சுவலா மேக்னெட் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன, இதுல இருந்து வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கனால, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கனால இந்த இரும்பு கம்பியா இருந்தாலும் சரி, இந்த பின்னா இருந்தாலும் சரி, அதை மேக்னடைஸ் பண்ணுது. அதனாலதான் என்னன்னா மூணுமே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன சொல்றான்னா, டெம்பரரி மேக்னெட் என்பது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவத்துல வச்சுக்க, ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதுகிட்ட எக்ஸ்போசர் ஆகும்போது, ஒரு மெட்டீரியல், ஏதோ ஒரு மெட்டீரியல், இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், இந்த இரும்பு கம்பின்னு சொன்னோம். இந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு கிட்ட எக்ஸ்போசர் ஆகும்போது என்ன ஆகணும், அது மேக்னடைஸ் ஆகப்படும். எப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் ஆகுதோ அப்ப என்ன, அதோட மேக்னட்டிசம் வந்து லாஸ்ட் ஆகும். அப்ப டெம்பரரி, ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு என்னன்னா அந்த மேக்னெட்டிக் தன்மையை கொண்டிருக்கு. அதனாலதான் என்ன சொல்லுவோம், டெம்பரரி மேக்னெட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் அயன் சொல்லுவாங்க, அயன் அண்ட் ஸ்டீல். இது எல்லாமே என்னன்னா டெம்பரரி மேக்னெட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன்னா, கொஸ்டின்ல வந்து பர்மனன்ட் மேக்னெட், டெம்பரரி மேக்னெட், இல்ல வந்து இதுக்கப்புறம் பார்ப்போம் எலக்ட்ரோ மேக்னெட். இதுல கொடுத்துட்டு இது எது சம்பந்தப்பட்டது வந்து எக்ஸாம்பிள் வச்சு கேட்பாங்க. சோ அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளையும் வந்து இதே அட்டாச் பண்ணி கொடுத்திருக்கேன். தமிழ்லயும் பாருங்க, தற்காலிக காந்தங்கள் என்பது இந்த பொருட்கள் என்ன பண்ணும், வலுவான காந்த புலத்திற்கு உட்படுத்தப்படும் போது காந்தமாகின்றன. அதே அந்த புலம் அகற்றப்பட்டவுடன் என்னன்னா அந்த காந்தத்தன்மை வந்து இழக்கின்றன. எக்ஸாம்பிள் மென்மையான இரும்பு, இரும்பு எக்கு, இது எல்லாமே என்ன தற்காலிக காந்தத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து ரெண்டாவது டைப்பா. சரி, அடுத்து பாருங்க, மூணாவது என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட். தமிழ்ல மின்காந்தங்கள். அது என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டா, ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த இமேஜ பாருங்களேன். இதுல என்ன, ஒரு ஆணி இருக்கு, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஆணி எடுத்துக்கிறோம். அதுல என்ன பண்றோம்னா செம்பு கம்பி இருக்குல்ல, அந்த செம்பு கம்பியை வந்து நல்லா சுத்துறோம். நல்லா இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆணி எடுக்கிறோம், அதுல செம்பு கம்பியை சுத்துறோம். சுத்திட்டு என்ன பண்றோம்னா அந்த செம்பு கம்பியோட ரெண்டு முனை இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்ணோன்னு என்ன ஆகும், கரண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகும், ரைட்டா. அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது என்னன்னா இந்த செம்பு கம்பி இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா கிரியேட் ஆகுது. அது எப்ப கிரியேட் ஆகுது, ஒன்ஸ் இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணும் போதும். பேட்டரியை கனெக்ட் பண்ணாம இருந்துன்னு வச்சுக்கலாம், அப்ப என்னன்னா உள்ள வந்து என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இதன் வழி என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அப்ப என்ன,
நார்மலா இருக்கும்போது அது வந்து மேக்னெட் கிடையாது. ஆனா எப்ப நம்ம கரண்ட பாஸ் பண்றோமோ, அப்ப என்ன ஆகுது பார்த்தா, அது வந்து மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது. ஏன்னா மேக்னெட்னா என்ன சொல்லுவோம்? ஃபீல்ட கிரியேட் பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணணும். அதான் மேக்னெட். இந்த இடத்துல நார்மலா வந்து அது மேக்னெட் கிடையாது. பட் எப்ப நான் கரண்ட வந்து என்ன கொடுக்கிறேனோ, அப்ப அது வந்து ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. அதனால என்ன? நம்ம எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட் கிரியேட்டட் பை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த காயில் ஆஃப் வயர். இந்த இடத்துல வயர்னா என்ன? இந்த செம்பு கம்பி தான் வயர், ரைட்டா? ஏன்னா ஒரு வயர் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள என்னதான் இருக்க போகுது? செம்பு கம்பி தான் இருக்க போகுது. சரி, இப்ப என்னன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். இதை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டது என்ன? மோட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ மோட்டர், நீங்க எலக்ட்ரிக் மோட்டர் எடுத்தாவே வந்து அதோட பேசிக் பிரின்சிபல் என்னதான் இருக்கணும்? எலக்ட்ரோ மேக்னெட்டா தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கம். எலக்ட்ரிக் பெல்லு, லவுட் ஸ்பீக்கரு, டெலிஃபோன் டயக்ராம், ஏன் நான் இந்த எலக்ட்ரிக் மோட்டரை இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம், அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதனால என்ன, அது இல்லாம மிச்சருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா டைப் ஆஃப் மேக்னெட்ல பார்த்தோம். அதுல 3 விதமான டைப் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பர்மனன்ட் மேக்னெட். அதுல ஒண்ணு என்ன, பார் மேக்னெட் பார்த்தோம். அடுத்து டெம்பரரி மேக்னெட் பார்த்தோம். அடுத்து என்ன, எலக்ட்ரோ மேக்னெட். இந்த 3 விதமா என்ன பண்றாங்கன்னா மேக்னெட்டை வந்து டிவைட் பண்றாங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மேக்னெட் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மேக்னெட்டோட கேரக்டரை வந்து பார்க்கலாம். அதாவது மேக்னெட்டா என்ன, ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். அதுல எப்படிலாம் வந்துன்னா அதுக்கான குணங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது எதுவுமே புதுசு கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஒரு வாட்டி என்னன்னா ஒரு ஆர்டரா பாக்குறதுக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் என்ன பண்ணும்? ஒரு மேக்னெட்டா இருக்கிறது அதோட சம்பந்தப்பட்ட சில மெட்டீரியல், லைக் வந்து இப்ப அயனா இருக்கு, நிக்கலா இருக்கு, கோபலா இருந்துச்சு, என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இது வந்து என்னன்னா ஒரு மேக்னெட், ஒரு தனிமத்துக்கான வந்து பண்பு. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து மேக்னெட்டிக் ரிப்பல்ஷன். ரிப்பல்ஷன் என்ன? லைக் போல் என்ன பண்ணும்? ஒரு மேக்னெட்டோட லைக் போலா இருந்துச்சுன்னா அது ரிப்பல் பண்ணும். இது ஆப்போசிட் போலா இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா நார்மல் ஒரு மேக்னெட்னா 2 போல் இருக்கும். நார்த் போல், சவுத் போல். அதை வச்சு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? ஒரு மேக்னெட் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு மேக்னெட் எடுக்கிறோம். அந்த மேக்னெட் என்ன பண்ணும்? அதுக்கான ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த பொருள் எவ்வளவு தூரம் அதனால வந்து கொண்டு போக முடியுமோ, எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து அதனால எக்ஸர்ட் பண்ண முடியுமோ, அதான் என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவோம். இந்த மேக்னெட் கிரியேட் a மேக்னெட்டிக் ஃபீல்ட் that can exert force. ஃபோர்ஸ் மூலம் என்ன பண்ணும்? அதர் மேக்னெட் மேல வந்து எக்ஸர்ட் பண்ணலாம். இல்ல அதர் வந்து என்னன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேல வந்து அது எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸை என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணாதான் டக்கு நீங்க வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இண்டக்ஷன். இண்டக்ஷனா ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு பொருள், ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்துன்னா அட்ராக்ட் பண்ணும், இல்ல வந்து ரிப்பல் பண்ணும். இப்ப ஒரு மேக்னெட்டே இல்லாத ஒரு பொருள் வந்து ஒரு மேக்னெட் கிட்ட கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணும்னா இதுல இருக்கிற ஃபோர்ஸை வச்சு வந்துன்னா இதை கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு என்னன்னா அது என்ன பண்ணினா மேக்னெட்டா மாத்தி விடும். அப்படி மேக்னெட்டா மாத்துற அந்த தன்மை தான் என்ன சொல்லணும்? இண்டக்ஷன். இன்டியூஸ் பண்ணுது. அதை நீ மேக்னெட்டா மாறுன்னு சொல்லி வந்து தூண்டுது. அதுதான் வந்து இண்டக்ஷன். A magnet can induce magnetism in the nearby material, making the என்ன, temporary magnet. ஆனா ஆக்சுவலா என்னன்னா அது வந்து மேக்னெட் கிடையாது. இது அதை இன்டியூஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா மேக்னெட்டா மாத்துது. எப்படி சந்திரமுகி படத்துல கங்கா சந்திரமுகியா மாறினாங்களோ அது மாதிரி என்ன பண்ணுன்னா இது வந்து மாத்த பார்க்கும். சரி, இது என்ன கேரக்டரை நம்ம 4 பார்த்திருக்குமா? அடுத்து பாருங்க, டைரக்ஷனல் சொல்லுவாங்க. நான் அங்கேயே சொன்னேன். அதாவது என்ன டைரக்ஷனா, ஒரு மேக்னெட்டை நம்ம கெட்டி தொங்க போட்டோம்னு வச்சுக்கலாம். அந்த மேக்னெட் என்ன பண்ணும்னா நம்ம பூமியில இருக்கும்போது அது நார்த் அண்ட் சவுத்துக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும், அப்படியே அலைன் ஆகி மேல போகும். ஏன் மேல போகணும்? நம்ம பூமியில என்ன இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதன் மூலம் என்ன ஆகும்? அப்படியே அதை அலைன் பண்ணிக்கிறோம். இதை பேஸா வச்சுதான் என்ன காம்பஸ்ல உருவாக்கி இருப்பாங்க. அப்ப டைரக்ஷன் பொறுத்தவரைக்கும் என்ன, ஒரு பவர் மேக்னெட்டை நம்ம ஃப்ரீலி வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், தொங்க போட்டோம்னா அது என்ன பண்ணுனா நார்த் சவுத் டைரக்ஷன் என்ன பண்ணிக்கணும், அதுவே அலைன் ஆயிக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கேரக்டர் ஆஃப் வந்து மேக்னெட். அடுத்து பாருங்களேன், அதுலயே வந்து இப்ப நார்த் டைரக்ஷன், நார்த்தை நோக்கி அந்த திசையை நோக்கி அந்த மேக்னெட் திரும்பும் போது அதை நம்ம நார்த் போல்னு சொல்லுவோம். சவுத் நோக்கி, நம்ம சவுத் திசையை நோக்கி அது திரும்பும் போது அது என்ன சொல்லுவோம்? சவுத் போல் சொல்லுவோம். எப்படி நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பூமியில அதை ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணோம்னா அது இந்த மாதிரி திரும்புது. அப்ப நார்த் போல் நோக்கி இருக்கு, அதனால அது பேரு வடதுருவன் வைங்க. அதே வந்துன்னா சவுத் நோக்கி திரும்புது, அதனால என்ன, அதுக்கு தென் துருவம் வைங்க. வடதுருவம் தென் துருவம் எதுல சொல்லுவோம்? மேக்னெட் சொல்லுவோம்.
இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் இயர்லியா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க. ஓகே இப்படி திரும்புது. அதனால இப்படி பேர் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்களேன். ரிடென்டிவிட்டி. அது என்ன ரிடென்டிவிட்டி? நிலைத்தன்மை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணணும், ஒரு மேக்னெட் எடுத்துக்கலாம். அந்த மேக்னெட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிமேக்னடைஸ் பண்ணும். ஏதாவது ஒரு ப்ராசஸ் நிறைய இது மூலம் என்ன பண்ணுவோம், அதுல இருக்க மேக்னெட்டிக் தன்மை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண பார்த்தோம்னு வச்சுக்கலாம். என்னதான் ரிமூவ் பண்ணாலும் அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடும், அந்த மேக்னெட் அதுக்கான ப்ராப்பர்ட்டியான மேக்னெட்டிசத்தை வந்து கொண்டுக்கும் சொல்லுவாங்க. நம்ம என்னதான் வந்து டிமேக்னடைஸ் பண்ணாலும் அது போகாதுன்னு சொல்லுவாங்க. எதுலனா ஒரு மேக்னெட்டிக் தன்மை கொண்ட ஒரு பொருள்ல. இந்த 6 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது அப்படியே தமிழ்ல இருக்கு. காந்த ஈர்ப்புனா என்ன, காந்த விரட்டல், காந்த புலம்னா என்ன, தூண்டல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து திசை காட்டும் பண்பு பார்த்தோம். அடுத்து வந்து நிலைத்தன்மை பார்த்தோம். இது மட்டும் என்ன பேசிக்கா ஞாபகத்துல வச்சுக்கேன். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம மேக்னெட்டை லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்தலாம். நம்ம அங்க பார்த்ததான் காந்தப்புலத்தை நான் என்ன சொன்னேன், ஒரு மேக்னெட் இருக்குன்னா அந்த மேக்னெட் என்ன பண்ணும், அதுக்கான பண்பான மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து வெளியனுப்பும். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது எவ்வளவு தூரத்துக்கு அனுப்ப முடியுமோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபீல்டு என்பது ஏரியா பொறுத்து எவ்வளவு தூரத்துக்கு அதனால ஃபோர்ஸை கொண்டு போக முடியுமோ அதான் என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட். த ஏரியா அரௌண்ட் த மேக்னெட் where magnetic field experience called the magnetic field. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கு, மேக்னிடியூட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இத வெக்டர் குவான்டிட்டி சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் போது வெக்டர் குவான்டிட்டியா ஸ்கேலர் குவான்டிட்டி நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது இந்த காந்தப்புலம் என்ன அப்படின்னா டைரக்ஷன் முக்கியமா தேவைன்னு சொல்லுவாங்க. ஏன் டைரக்ஷன் தேவைன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது ஃபீல்டை கிரியேட் பண்றது. அது ஒரு டைரக்ஷன்ல இருந்து உருவாகி இன்னொரு டைரக்ஷன் போகும். அதாவது நார்த்ல இருந்து உருவாகி சவுத்துக்கு மூவ் சொல்லுவாங்க. இது ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன டைரக்ஷன் முக்கியமா தேவை. அதனால என்ன சொல்லுவோம், வெக்டர் குவான்டிட்டி. இது எதுல மெஷர் பண்ணுவோம்னா டெஸ்லால மெஷர் பண்ணுவோம். நார்த்ல வச்சுக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஓவர். அடுத்து பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்கிற ஏரியாவா இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்னன்னு நமக்கு தெரியணும். அது சம்பந்தப்பட்ட சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. அதை நம்ம 1 by 1 வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு பேப்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர்ல என்ன பண்றேன்னா காந்த துகள்கள் இருக்குல்ல, அந்த காந்த துகள்களை வந்து ஃபுல்லா என்ன பண்றேன்னா பரப்பி போடுறேன். ஸோ காந்த துகள்களை நல்லா என்ன பண்றேன்னா பரப்பி போட்டுட்டு இந்த பேப்பர் மத்தியில என்ன பண்றேன்னா ஒரு காந்தத்தை கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ ஒரு காந்தத்தை கொண்டு போய் இதோட மத்தியில வைக்கிறேன். என்ன வச்சுக்கலாம், ஒரு பவர் மேக்னெட் எடுத்துக்கலாம். ரைட்டா, ஒரு பவர் மேக்னெட் நார்த்து சவுத். ஏன்னா எந்த ஒரு மேக்னெட்டா இருந்தாலும் அதுக்கு 2 போல் இருக்கும், நார்த்து சவுத்து. இப்ப என்ன பண்றேன்னா இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை ஒரு தட்டுறேன் மீன்ஸ் என்ன, லைட்டா வந்து குளுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது குளுக்குனோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த மேக்னெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட் அது வாட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட் அப்படியே இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கு நார்த்து சவுத்து. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் அதே தான் இருக்கும். ஏன்னா அந்த பேப்பரை வந்து குளுக்குறோம். குளுக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு பார்க்கும்போது ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூனிக்கானது பார்க்க முடியும். அதாவது அந்த காந்த துகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காந்த துகள்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த மேக்னெட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டை சுத்தி வந்துன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த காந்த துகள்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி சுத்தி வரும்னு சொல்லுவாங்க. இப்படி வருது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டரா வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் ஒரு மேக்னெட் என்பது மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வெளிப்படுத்தும். அதாவது அந்த காலத்துல வந்து என்னன்னா இதை ரிசர்ச் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா ஒரு மேக்னெட் இருக்குன்னா, ஸோ நார்த்து சவுத்து மேக்னெட் இருக்குன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வெளிப்படுத்தும். சரி, அது எப்படி வெளிப்படுத்த நினைச்சேன்னா இப்படி வந்து வெளிப்படுத்தும் போல, இல்ல வந்து இப்படி வந்து வெளிப்படுத்தும் போல, இந்த மாதிரி என்னென்னமோ வந்து டைரக்ஷன்ல வெளிப்படுத்த நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அது எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஈவன் வந்து இங்க பாருங்களேன், இது வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருந்தாங்க. என்ன பாருங்களேன், ஒரு காந்த துகள்களை எடுத்து ஒரு மேக்னெட் நடுவில் வச்சா இந்த மாதிரி பேட்டர்ன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை சுத்தி வந்து வருது. ரைட்டா, இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா
மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஒரு ஆர்டர்ல அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இத வச்சு, அதாவது இது வந்து நான் ஸ்கூல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. அதாவது நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். அது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அது இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னா இதன் மூலம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மேக்னெட் இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த மாதிரி இருக்கும் அந்த லைனுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு கான்செப்டுமே இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா இந்த ஃபீல்ட் லைன் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போகும்? நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத் நோக்கி போகுமா? இல்ல சவுத்ல இருந்து ஆரம்பிச்சு நார்த் நோக்கி போகுமா? ஃபீல்ட் லைன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா காம்பஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா நார்மல் ஒரு மேக்னெட் இருக்கா, ஒரு பவர் மேக்னெட் எடுத்துக்கலாம். ஒரு பவர் மேக்னெட்டை எடுத்து நார்த் அண்ட் சவுத் போல். இப்ப என்ன ஆகும்? ஏன் நல்லா கவனிங்களேன். இப்ப நார்த் போல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மேக்னெட் மேக்னெட் பக்கத்தில் நார்த் போல். இது என்ன பண்ணணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். நான் என்ன பண்றேன்னா ஒரு காம்பஸ கொண்டு போய் இங்க வைக்கிறேன். சார் காம்பஸ வச்சா என்ன ஆகும்? காம்பஸோட 2 டைரக்ஷன் இருக்கும். ஒண்ணு நார்த் இருக்கும், இன்னொன்னு சவுத் இருக்கும். இப்ப ஒரு காம்பஸ கிட்ட கொண்டு போகும்போது இந்த மேக்னெட்டும் ஏன்னா காம்பஸ்மே ஒரு மேக்னெட் 2 மேக்னெட் கிட்ட வருதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒட்ட வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ரெண்டும் வேற வேற வந்துன்னா அதோட போல் வந்து வேற வேற இருந்தா தான் கிட்ட வர முடியும். அதே சேம் போலா இருந்துச்சுன்னா அது விலக்கி விடுமா? அப்ப என்ன ஆகும்? இது சவுத்தா தான் இருக்கணும். ஏன்னா சவுத்தா இருந்தா மட்டும் நம்ம கிட்ட கொண்டு வைக்க முடியும். கிட்ட கொண்டு மீன்ஸ் வந்து ஒட்டி வைக்க முடியும் ரிட்டன். அப்ப இது வந்து நார்த்தா இருக்கும். அப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த மேக்னெட் பக்கத்துல இது வந்து என்ன சவுத்த போல வந்து காமிக்கும். அதே மாதிரி என்ன இங்க வந்து காம்பஸ் வந்து கொண்டு போறோம். இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து. இங்க வந்து சவுத் இருந்துச்சுன்னா என்ன இங்க வந்து நார்த்தா இருக்கும். இப்ப இங்க வந்து சவுத் இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றேன்னா இந்த காம்பஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த காம்பஸ கொஞ்சம் கொஞ்சம் தூரமா வந்து கொண்டு போறேன். கொஞ்சம் கொஞ்சம் தூரமா என்ன பண்றேன்னா இந்த காம்பஸ் வந்து கொண்டு போறேன். அப்படி கொண்டு போகும்போது வந்து ஒன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே நான் ஐடென்டிஃபை பண்ணா இங்க பாருங்களேன். அதாவது இங்க சவுத் இருக்கு, இங்க நார்த் இருக்கு. அப்படியே இங்க வந்து சவுத் இருக்கு, நார்த் இருக்கு. அப்படியே பாருங்களேன். இந்த கோடு வந்து அப்படியே வந்து திரும்புது பாருங்க. இந்த கோடு அப்படியே அதாவது அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே திரும்புது பாருங்க. திரும்பி 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 இந்த லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து நார்த் திரும்பிடுச்சு. அப்ப என்ன ஆகுது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைனு நார்த்ல இருந்து ஆரம்பிக்கும். சோ நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியணும்? சவுத்துல போய் முடியும்னு சொல்லிட்டு இத மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எந்த மாதிரி இருக்குன்னா நார்த் போல்ல தான் உருவாகும். சோ நார்த் போல்ல இருந்து உருவாகி எங்க போகும் அப்படின்னா சவுத் போல் நோக்கி போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. பாருங்களேன் ஈவன் இதுலயே பாத்துக்கலாம். நார்த்ல தான் உருவாகி அந்த டைரக்ஷன் பாருங்க. நார்த்ல உருவாகி சவுத்துக்கு போகுது, நார்த்ல உருவாகி சவுத்துக்கு போகுது. இது எதன் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? காம்பஸ் மூலம் கண்டுபிடிச்சிட்டு அப்ப என்ன சொல்லிடுறோம்? அப்ப நார்த்ல தான் உருவாகும், சவுத்துக்கு போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதாவது இந்த மேக்னெட்டுக்கு உள்ள பாருங்களேன் நார்த் சவுத் இருக்கு. இது உள்ள போகும்போது அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா சவுத்ல நோக்கி போகும். எங்க வெளியே வரும்னா நார்த் நோக்கி வெளியே வரும். அப்ப இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? சவுத் டு நார்த் இருக்குல்ல. அப்ப என்னன்னா மேக்னெட்டிக் உள்ள அதோட மூவ்மெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா சவுத்ல ஸ்டார்ட் ஆகி எங்க போகணும்? நார்த் வழியே போகும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு க்ளோஸ்டு வந்து லூப் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்ட் லூப் க்ளோஸ்டான கர்வ் வந்து என்ன உருவாகும்னு சொல்லுவாங்க. அது என்ன க்ளோஸ்ட் கர்வ்னா நார்த்ல வந்து உருவாகுது. அது எங்க போய் முடிஞ்சிருது? சவுத்ல முடிஞ்சிருது. எங்க ஆரம்பிச்சிருந்து முடிவான இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துறது. எங்கேயும் டிவியேட் ஆகி போகல. இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? க்ளோஸ்டு லூப்ப உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ்டு லூப்ப வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுதுல நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும் போது என்னன்னா ஒண்ணு இன்னொன்னு வந்து தோடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது நெவர் இன்டர்செக்ட் வந்து ஈச்சர்ன்னு சொல்றாங்க. இது ஈவன் வந்து நான் ஒரு இதை வச்சு சொன்னதால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இங்க கூட பாருங்க. இதுல வந்து பாருங்க இந்த லைன் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லைன் என்ன ஆகும்னா அது வந்து போகும். இன்னொரு லைன் வந்து இந்த மாதிரி போகும். ஒண்ணு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோன்னா கிராஸ் பண்ணாது. ஒண்ணு வந்து தொடாது. அதுக்கான பாதையை அதுவே உருவாக்கிக்கிறோம். நெவர் டச் வந்து ஒன் அப்பான் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தா நெவர் இன்டர்செக்ட் ஈச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெவர் இன்டர்செக்ட் வந்து ஈச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைன் வந்து இன்னொரு லைனை என்ன ஆகுதுன்னா
ஒண்ணு வந்து மீட் பண்ணாது. அது உண்டு, அது வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பாத்த வந்து கொண்டு போய் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிக்கணுமோ அந்த இடத்துல போகும். இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இததான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எங்க உருவாகும்னு கேட்பாங்க. அது உள்ள மேக்னெட்டுக்குள்ள எப்படி டைரக்ஷன் கேட்பாங்க. க்ளோஸ் லூப் உருவாக்குமான்னு கேட்பாங்க. நெவர் இன்டர்செக்ட் பண்ணுமா, இன்டர்செக்ட் பண்ணாதுன்னு கேட்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க சொன்ன பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல என்னன்னா நான் தேரியா கொடுத்துருக்கீங்க பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்பது ஒரு கண்டினியூஸ்டான க்ளோஸ்ட் லூப்பை வந்து உருவாக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எப்போது என்ன நார்த் போல உருவாகும், எங்க முடியும், சவுத் போல முடியும். அடுத்து என்ன இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட் என்ன பண்ணுவோம், அதுக்கான வந்து ஃபீல்டு லைனை வந்து கிரியேட் பண்ணுமா. இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட் லைன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேக்னெட்டுக்குமே. இப்படி இருக்கிற மேக்னெட் வந்து எந்த இடத்துல அதிகமான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அந்த ஃபீல்ட் லைன் வந்து எங்க அதிகமா வந்து உருவாகுதோ, ஒரு ஏரியால அதிகமா உருவாகுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. விச் மீன் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இமேஜ் வந்து பாருங்க. இந்த இமேஜ்ல டீட்டெயிலா இருக்கும். அதாவது என்ன, இங்கதான் உருவாகுது. இங்கதான் நிறைய லைன் வந்து உருவாகி போகும் ரைட்டா. இங்க இருந்து உருவாகும், இங்க இருந்து உருவாகும், இப்படி நிறைய லைன் உருவாகும். இந்த இடத்துல அதிகமான லைன் உருவாகுது. அதிகமான லைன் வந்து அதாவது பெர் ஏரியால அதிகமான லைன் உருவாகிற இடத்துல என்ன இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க, இங்க வந்து நிறைய கேப் இருக்கு. இந்த கேப் இருக்கும்போது என்ன, இங்க வந்து ஃபீல்டு வந்துன்னா ரொம்ப வந்து லோவா இருக்கும், ஆர் வந்து வீக்கா இருக்கும். சரியா, என்ன சொல்ல வரேன், எந்த இடத்துல அதிகமான மேக்னெட் ஃபீல்ட் லைன் உருவாகுதோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்க கம்மியா இருக்கும் அங்க வந்து வீக்கா இருக்கும். அடுத்து நம்ம சொன்னதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன, நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒரு லைனு இன்னொரு லைனா என்ன ஆகுதுன்னா தொடாது, மீட் ஆகாது. அதுதான் இதுல இருக்கிற வந்து அதோட கேரக்டர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். சரி, அடுத்து போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன சார், இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஆக்சுவல் கான்செப்ட்லயே போறோம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தது பேசிக். மேக்னெட்டிக்ஸை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்க்கலாம். இப்ப இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஏன் நம்ம லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இந்த வீடியோ முடிச்சேன்னு இதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் வீடியோ என்ன பார்ப்போம்னா, எப்படி வந்து மோட்டார் ஒர்க் பண்ணுது, எப்படி ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணுது, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற வாஷிங் மிஷினு, ஃபேனு, அதே மாதிரி ஏசி, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எதா இருந்தாலும் அது ஒர்க் பண்றதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னா இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சாதான் என்னன்னா நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்ப முதல்ல இது என்ன கான்செப்ட் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல டைப் ஆஃப் மேக்னெட் படிக்கும்போது நான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் என்ன, அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல மேக்னெட் உருவாச்சுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட் சொல்லுவோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஈவன் இந்த இமேஜ் பாருங்களேன். இதுல என்ன, ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியில என்னன்னா வயரை வந்து கனெக்ட் பண்றேன். அந்த வயர்ல ஒரு சைடு என்ன பண்றேன்னா வெறும் காப்பர் வயர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது அன்இன்சுலேட்டர், விச் மீன்ஸ் என்ன, நம்ம செம்பு கம்பின்னு சொல்றோம்ல, அதுதான் அன்இன்சுலேட்டர். நார்மலா யூஸ் பண்ற வயர்லாம் வந்து மேல என்ன பண்ற ஒரு கோட்டிங் இருக்கு, அது வந்து இன்சுலேட்டர். இப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு பல்ப் எரியும். சரி, இது வந்து விட்டுருங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட். இதுல என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா, இந்த அன்இன்சுலேட்டட் காப்பர் வயர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செம்பு கம்பி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செம்பு கம்பியில என்ன உருவாகும்னு சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க, காந்த புலம் உருவாகும்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகும்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல வந்து என்ன அதை ரிசர்ச் பண்ணும்போது இது உருவாகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காம்பஸ் வந்து கொண்டு போய் வைப்பாங்க. அந்த காம்பஸ் கரெக்டா, அதாவது ப்ராப்பரா வந்து என்ன, இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது அப்ப காம்பஸ் நம்ம வச்சோம்னு வச்சுக்கலாம், என்ன வேணும், இந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு காம்பஸ் நார்மலா இருக்கும்போது டிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனா இது பக்கத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருந்தா மட்டும் தான் என்ன டிஃப்ளெக்ட் ஆகும்ல. அப்ப இந்த இடத்துல டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன, அப்ப இங்க வந்து ஒரு ஃபீல்டு உருவாகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈவன் இது ஒரு சர்க்யூட்டாவே நான் சொல்றேன். சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், இந்த அன்இன்சுலேட்டட் காப்பர் வயர், ஸோ ஒரு அன்இன்சுலேட் காப்பர் வயர் இருக்கதா வந்து சும்மா நீங்க அசூம் பண்ணிக்க. இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்றேன். ஸோ ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சுவிட்சையும் வந்து கனெக்ட் பண்றேன். சரிங்களா, சுவிட்ச் எதுக்குன்னா நம்ம போடும்போது வந்துன்னா அதன் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகணும், ஆஃப் பண்ணும்போது வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு சுவிட்சை வந்து கொடுத்தேன். சுவிட்சுக்கான சிம்பிள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம புள்ளி வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், என்ன சுவிட்ச் ஆன் ஆகுன்னு அர்த்தம், புள்ளி இல்லாத போது சுவிட்ச் வந்துன்னா ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன பண்றோம், இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேட்டரியில இது வந்து மைனஸா இருக்கும், இது பிளஸ்ஸா இருக்கும். கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகும், மைனஸ்ல இருந்து பிளஸ். அப்ப என்ன, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதோட ஃப்ளோ வந்து இந்த நோக்கி இருக்கும் ரைட்டா. அப்ப கரண்ட் ஃப்ளோ உள்ள போகும்.
எப்ப கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகுதோ அப்ப வந்து என்ன அந்த செம்பு கம்பி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செம்பு கம்பியில என்ன ஆகும்னா ஒரு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யாரு கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா அவர் பேரு ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவர் என்ன 19th செஞ்சுரியில வந்து என்னன்னா இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பானா எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் வேற, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அதெல்லாமே வேற, அதே மாதிரி மேக்னட்டிசம் கான்செப்ட் வந்து வேற, ரெண்டும் வேற வேற வந்து புக்குப்பா அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லியிருப்பானா அப்படிலாம் கிடையாது. ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாது. அப்ப என்ன ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வர்றாரு. இந்த ரெண்டு புக்கையும் ஒரே புக்கா இணைச்சு எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லிட்டு ஒரு புக்கையே உருவாக்குறாரு. நான் புரியறதுக்காக சொல்றேன் புக்குன்னு சொல்லி. இது என்னன்னா ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாக்குறது. இத பேஸா வச்சுதான் உருவாக்கப்பட்டதா என்ன மோட்டர் எடுத்துக்கலாம், ஜெனரேட்டர் எடுத்துக்கலாம், நம்ம வீட்ல யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரிக்கல் வந்து எக்யூப்மெண்ட் எடுத்துக்கலாம். ஈவன் வந்து கரண்ட் ஜெனரேட் ஆகுதுல, இந்த பவர் ஸ்டேஷன்ல கரண்ட்லாம் ஜெனரேட் பண்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் பேஸ் வந்து என்னன்னா இவர் குடுத்ததுதான். என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. நான் எல்லாமே உங்களுக்கு நான் புரிய வச்சிருவேன். பட் இப்போதைக்கு பேசிக்கா பார்க்கும்போது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இவரோட கண்டுபிடிப்பு இப்ப இருக்கிற உலகத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம ஃபுல்லாவே என்ன கரண்ட் இல்லாம வாழவே முடியாது. அதுக்கு அடித்தளம் கொடுத்தவர் இவர்தான். சரி இப்ப நம்ம யாரு கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா நம்ம கான்செப்ட் படி என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அதனால என்ன சொல்றோம் இதை வந்து எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். சரி இப்ப என்ன அதை சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு சொன்னதுக்கு அப்புறம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. அது என்ன கொஸ்டின் இப்ப ஒரு பவர் மேக்னெட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதாவது பவர் மேக்னெட் என்ன ஒரு மேக்னெட்டிக் வந்து ஒரு பொருள் ரைட்டா அதான் பவர் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். பவர் மேக்னெட் என்ன எந்த ஒரு மேக்னெட்டா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு போல் இருக்கு. ஒன்னு நார்த்னு சொல்லுவோம், இன்னொன்னு சவுத்து. நம்ம என்ன பார்த்தோம் நார்த் போல்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். எங்க கொண்டு போய் சேரும் சவுத் போல். ஸோ நார்த்ல இருந்து உருவாகி சவுத்ல போகும். இது என்னன்னா ஈஸியா ஒரு மேக்னெட்டா நம்ம சொல்லிடலாம். ஆனா இங்க பாருங்களேன் இந்த சர்க்கியூட்ல என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன ஒரு கண்டக்டர் வெறும் வந்து என்ன காப்பர் வயர் ஒரு செம்பு கம்பி தான் இருக்கு. அதுல நார்த் சவுத் போல் நம்மளால சொல்லவே முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து என்ன எப்படி வந்து என்ன அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இங்க நம்ம ஈஸியா சொல்லிட்டோம். இது வந்து மேக்னெட்டா இருக்கறனால இது நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத் நோக்கி போகும்னு சொல்லிட்டோம். ஆனா இங்க என்ன வெறும் வந்து வயர் தான் இருக்கு. அந்த வயர்ல வச்சு நான் எப்படி சொல்றது எந்த டைரக்ஷன்ல ஆரம்பிச்சு எப்படி போகும் அதோட டைரக்ஷன் என்ன இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. இததான் என்னன்னா ஒன் பை ஒன் வந்து நான் கிளியர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்ப என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்ன வேணும் கொஸ்டின் வந்து அந்த கண்டக்டர் காப்பர் வயர்னு சொல்லும் போது அதுல எதை வந்து நம்ம போலா எடுக்கணும்னு தெரியாது. அது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன என்ன டைரக்ஷன்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் நார்த் சவுத் நார்த் சவுத் தெரியாது. அப்படி இருக்கும்போது அது என்ன டைரக்ஷன் இருக்குன்னு தெரியாது. இது வந்து செகண்ட். தேர்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா இதுல வந்து கரண்டோட டைரக்ஷன் இப்படி போகுது ரைட்டா. இப்ப நான் என்ன பண்றேன் கரண்ட் டைரக்ஷனை மாத்தி கொடுக்குறேன். அப்ப மாத்தி கொடுத்தா என்ன இப்படி போற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி போகும்போது என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்டில் உருவாகுமா இல்ல உருவாகாம இருக்குமா. அப்ப என்ன இந்த இடத்துல வந்து கரண்டோட டைரக்ஷன் சொன்னா கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றேன். கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுமா உருவாகுதுன்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். இந்த 3 டவுட் தான் மேஜர் இருந்தது. அதை வந்து நான் கிளாரிஃபை பண்றான்னு சொல்றேன். இதை ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தா அது கரண்ட் வந்து மாத்தி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் கேரிங் கண்டக்டர். நான் தியரியா பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரிய வச்சேன். அதாவது என்னன்னா ஒரு பேட்டரி எடுக்கிறோம். ஸோ ஒரு பேட்டரி எடுக்கிறோம். அந்த பேட்டரி என்ன இது வந்து பிளஸ் மைனஸ்னு எடுத்துக்கிறேன். சரி ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். ஒரு பேட்டரியை எதோட நான் கனெக்ட் பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறேன் ரைட்டா. சுவிட்சை வச்சுக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா ஒரு கண்டக்டர்னா ஒண்ணும் கிடையாதுங்க. கரண்டா அலோ பண்ணுச்சுன்னா அது நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல காப்பர் வயர்னு சொல்றது வந்து அது மெட்டீரியல். அது என்ன பண்ணும் கரண்ட் உள்ள போறதுக்கு அலோ பண்ணும். அதனால அது கண்டக்டர். அந்த கண்டக்டர் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த சுவிட்சோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப சுவிட்ச் என்னன்னா ஆஃப்ல இருக்கு. ஒரு பேட்டரி இருக்கு. ஒரு வந்து கண்டக்டர் எடுத்துக்கிறோமா. இப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல சுவிட்ச்ல ஆஃப்ல இருக்கும்போது இங்க எந்த ஒரு ஃபீல்டுமே உருவாகாது. இப்ப என்ன பண்றேன்னா இந்த இடத்துல கொண்டு போய் எதை வைக்கிறேன்னா காம்பஸ் வந்து வைக்கிறேன். ரைட்டா. ஸோ காம்பஸ் வந்து நார்த் இது வந்து சவுத். ஸோ நார்த் சவுத் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றேன்னா இந்த மாதிரி இருந்த சர்க்கியூட்ட நான் என்ன பண்றேன்னா சுவிட்சை வந்து ஆன் பண்றேன். சுவிட்ச் ஆன் பண்றதுக்கான சிம்பிள் வந்து இந்த மாதிரி சொல்லுவோம் ரைட்டா. ஏன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி என்ன பண்றேன் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது அந்த பேட்டரி எதோட கனெக்ட் பண்றீங்கன்னா கண்டக்டர் காப்பர் வயர் இது என்ன செம்பு கம்பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு காப்பர் வயர் அதை கொண்டு போய் என்ன சுவிட்சோட ஆன் பண்றேன். இப்ப நம்ம சுவிட்சை ஆன் பண்ணதுனால இது மைனஸ் இது வந்து பிளஸ். கரண்ட் என்ன மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போகும். அப்ப என்ன கரண்டோட ஃப்ளோ இருக்கும்.
இப்படி வரும், இதன் உள்ளே வரும். இப்போ உள்ள வரும்போது என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தான் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவானோனே இந்த காம்பஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காம்பஸை எடுத்து வந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இந்த மாரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறுது. இந்த மாரி என்ன ஆகுதுன்னா, அதாவது ஸ்ட்ரைட்டா இருந்தது. இந்த மாரி சேஞ்ச் ஆகுது. இது நார்த், சவுத். அப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல டிஃப்ளெக்ட் நடக்குது ரைட்டா? அதாவது நார்மலா இந்த காம்பஸ் இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸ்ட்ரைட்டா இருந்தது. இந்த மாரி டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாயிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்ணால பார்க்க முடியாது. அப்ப அதுல உருவாயிருக்கா, இல்லையான்னு சொல்லி எதுல பார்க்க முடியும்னா, இந்த டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா, ஒரு நார்மல் ஒரு காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாது. எப்படி ஆகும்? அது பக்கத்துல இன்னொரு மேக்னெட் வந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்தா மட்டும் தான் என்ன, அது டிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப என்ன இந்த இடத்துல வந்து இந்த ஒரு மேக்னெட்டுமே நம்ம கொண்டு வரல. இருந்தாலும் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன? அப்ப எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்ன்னு சொல்லி யாரு கண்டுபிடிச்சிருப்பான்னா, அந்த ஆஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருப்பாரு. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கரண்டோட டைரக்ஷன வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. கரண்டோட டைரக்ஷன்னா என்ன? இப்ப இத வந்து இந்த மாரி எடுத்துக்கலாம். சோ இத வந்து இந்த மாரி எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து மைனஸ் ஆகும். இது வந்து பிளஸ் ஆகும். இது எதோட கனெக்ட் பண்றோம்? ஒரு கண்டக்டர். கண்டக்டர்னா காப்பர் வயர். காப்பர் வயர் என்ன? செம்பு கம்பி. செம்பு கம்பி கனெக்ட் பண்றோம். இதோட என்ன இருக்கு? ஒரு ஒரு சுவிட்ச் வந்து வச்சுக்கிறோம். சுவிட்ச் எதுக்காக? நம்ம ஆன் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஆஃப் ஆகும்போது வந்து கரண்ட் வந்து ஆஃப் ஆகணும். ஃப்ளோவா இருக்கக்கூடாது. சரி இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கரண்டோட ஃப்ளோ மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி போகுமா? அப்ப இப்படி போகும். இப்படி போகும். கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்றோம். அதனால இப்படி போகுது. இப்படி போகுது. இந்த லேடியே வந்து போகும் ரைட்டா? இப்படி போகும்போது என்னன்னா, அதாவது கரண்ட சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்பயும் என்ன அப்படின்னு பார்த்தா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகுறத வந்து பார்க்க முடியுது. அது எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போது, ஆஃப்ல இருக்கும்போது வந்து ஒரு காம்பஸ் வைக்கணுமா? அதே மாரி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த காம்பஸ் என்ன ஆகுதுன்னா, நம்ம கரண்ட்ட சேஞ்ச் பண்ணும்போது அப்பயும் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா டிஃப்ளெக்ட் ஆகும்போது, அதோட என்னன்னா, டைரக்ஷன் மட்டும் மாறுது. அதாவது நார்மல் கரண்டோட ஃப்ளோ இப்படி இருக்கும்போதும், எப்படி ஆகுது? இந்த வழியில வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த காம்பஸோட டிஃப்ளெக்ட் நடக்குது. ஆனா இப்படி நம்ம கரண்ட் டைரக்ஷன் மாத்தும்போது, அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன? இந்த நோக்கி இருக்கு. இந்த வழியே இருக்கு. அப்ப இத வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கரண்டோட டைரக்ஷன் சொன்னா, கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போதுனா, கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது, கரண்டோட டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உருவாகுற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகுது ரைட்டா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுமே என்ன ஆகுதுன்னா, சேஞ்ச் ஆகுது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஏன் அப்படின்னு பார்த்தா, கரண்ட் நம்ம ஒரு டைரக்ஷன்ல கொடுத்தா, அது ஒரு டைரக்ஷன்ல வந்துன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்னன்னா உருவாகும். இன்னொரு டைரக்ஷன் மாத்தும்போது, இன்னொரு டைரக்ஷனுக்கு ஏத்தாப்புல என்ன அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். அப்ப சிம்பிளா சொல்லப்போனா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகுதுன்னா, ரிவர்ஸ் ஆகுது ரைட்டா? நார்மலா பாத்துக்கங்க. இங்க பார்க்கும்போது, அதாவது நம்ம இப்படி வந்து அனுப்பும்போது, கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கும்போது, அதோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த மாரி வந்துனா, ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகுதுன்னா, அந்த காம்பஸ் டிஃப்ளெக்ட் வந்து இந்த மாரி இருக்கு. அதனால சொல்றோம். அதே இது என்ன, இந்த மாரி வந்து கரண்ட் வந்து நம்ம ஃப்ளோ பண்ணும்போது என்ன ஆகுது? இது இந்த பக்கம் திரும்புது. அப்ப என்ன ஆகுது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இத வச்சு தான் வந்து நெறைய நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்க்க போறோம். இது வந்து பேசிக். நீங்க நோட் பண்ணுங்க. நார்மலா வந்து என்ன, ஒரு சர்க்யூட்ல ஒரு கண்டக்டர் என்ன பண்றோம்னா, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணும்போது ஆஃப்ல இருக்கும்போது, அதுல எந்த ஒரு வந்துனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகல. அத பார்க்கறதுக்காக என்ன காம்பஸ் வந்து வைக்கிறோம். இப்ப என்னன்னா ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அத வந்து வச்சுக்கிறோம். இப்ப அந்த கரண்ட் போற டைரக்ஷன நான் மாத்துறேன். மாத்தி பார்க்கும்போது, அப்பயும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நான் செக் பண்றேன். அப்படி செக் பண்ணும்போது, ஒரு ஃப்ளோல டைரக்ஷன் வந்து கரண்ட் இருக்கும்போது, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகுறது ஒரு மாரி இருக்கு. அதே இது அந்த டைரக்ஷன வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது, கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது, அப்பயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வேற மாரி சேஞ்ச் ஆகுது. அப்ப ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெளிவா புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்களேன், அங்க சொன்னத இங்கேயும் வந்து சொல்லியிருக்கேன். ஈவன் இந்த சர்க்யூட்டுமே பாருங்க. இந்த சர்க்யூட்ல என்ன ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியோட கீக்கான சிம்பிள் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் டூ பிளஸ்னா என்ன? டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன் இந்த மாரி இருக்கும். இப்படி வரும்போது என்ன? இங்க ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டர் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும். அது உருவாகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கறதுக்காக என்ன காம்பஸ் வச்சு பார்க்கிறோம். நார்மல் அந்த காம்பஸோட டைரக்ஷன் இப்படி இருக்கும் ரைட்டா? இது நார்த், இது வந்து என்னன்னா சவுத்தா இருக்கும். அதனால தான் நார்த் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது இந்த நோக்கி போகுது. எந்த சைடு போகுது? ஈஸ்ட் சைடு வந்து போகுது. அப்ப கரண்டோட ஃப்ளோ வந்து இப்படி இருக்கும்போது அது ஈஸ்ட் நோக்கி போகுது. இப்ப கரண்டோட ஃப்ளோ மாத்துறேன். பேட்டரியோட வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன கரண்ட் இப்படி போகும். இப்படி போகும்போது பாருங்க, இது வந்து என்னன்னா நார்த்ல இருக்கிறது வெஸ்ட் நோக்கி போகுது. அப்ப என்ன ஆகுது? நான் கரண்ட் ஃப்ளோவை நான் மாத்தினா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் இங்கேயும் ஒரு சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ஒரு காப்பர் வயர் நம்ம அட்டாச் பண்ணும்போது, அப்ப என்னன்னா ஒரு காம்பஸ் நீடில் என்ன பண்றோம்னா ஒரு பேரலா வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, நான் கரண்டோட டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்றேன், ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுது? அந்த நீடில் காம்பஸோட நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது இன் ஆப்போசிட் டைரக்ஷன்.
ஒரு இதுல ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. மாத்தி கொடுக்கும்போது கரண்ட் நான் மாத்தி கொடுக்கும்போது அது வேற மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம்னா நம்ம கரண்ட் வந்து கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட என்னால என்ன பண்ண முடியும்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். எதன் மூலம் ரிவர்ஸ் பண்ண முடியும்? கரண்டோட டைரக்ஷன மாத்தும்போது ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுதான் இதுல லேர்னிங். அப்ப நம்ம இத வச்சு என்ன சொல்லலாம்? ஒரு எலக்ட்ரிக் கரண்டோட டைரக்ஷன நான் வந்து மாத்துனேன் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. உருவாகுது நம்ம இன்டியூஸ் ஆகும்னு சொல்லுவோம். அதோட டைரக்ஷன என்னால சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஒரு ரிலேஷன்ஷிப்ப எதன் மூலம் சொல்லலாம்னா, இப்ப நம்ம பார்த்தத வச்சு சொல்லலாம். நான் அப்படியே வந்து தமிழ்லயும் குடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து என்னன்னா, பாஸ் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப போரிங்கா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து அதுல என்ன நான் சொன்னேனோ, அத அப்படியே வந்து நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து ரீட் பண்ணிக்கலாம். இப்ப இத வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு 3 கொஸ்டின் நம்ம உருவாக்கணும்ல. அதாவது கரண்டோட டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஆகும். அப்ப இது வந்து என்னன்னா கிளாரிட்டி ஆயிருச்சு. மிச்சம் இருக்குது. இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியும்? அது டவுட்டா இருக்கும். அதுல எதுப்பா போல்? துருவங்கள் என்ன? எது நார்த் போல்? எது சவுத் போல்? அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த 2 கொஸ்டினே வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தா, இது ரிலேட்டடா நெறைய வந்து என்னன்னா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்ம ரிசர்ச்ச பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அதெல்லாம் ஒவ்வொரு கான்செப்ட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்டா எலக்ட்ரிக்னா என்ன? கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இல்ல எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லுவோம். அது அப்படியே தமிழ்ல பாருங்களேன். ஒரு கடத்தி வழியே மின்சாரம் பாயும்போது அத சுற்றி என்ன ஒரு காந்தப்புலம் உருவாயிருது. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்ப என்ன ஆகும் பார்த்தா, அந்த கடத்தி பார்த்தா கடத்தி என்ன? கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கண்டக்டர்னா மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாரி இருக்கும். காப்பர் வயரு அதெல்லாம் என்ன? அதுக்கான ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த மாரி வேற எந்த வயர் எடுத்தோம்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா வந்து என்னன்னா ஆக்ட் ஆகும். அப்படி கண்டக்டர் என்ன மாரி இருக்கோ, அதுக்கு ஏத்தாப்புல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன டிஃபரண்டான ஷேப்ல நம்ம கண்டக்டர எடுத்தா என்ன ஆகும்? அதுல உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேட்டர்னுமே என்ன டிஃபரெண்டா இருக்கும். அப்ப என்ன ஒரே ஒரு வந்து என்னன்னா கண்டக்டர வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா, இப்படிதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒவ்வொரு மாரி உருவாகும்ல. அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பேட்டர்ன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? எப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்னன்னா, டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நெறைய விதமான வந்து கண்டக்டர் எடுப்பாங்க. அது என்ன கண்டக்டர்? அது எப்படி இருக்கும்? அது எல்லாமே வந்து 3 டூ 4 விதமான கண்டக்டர் எடுப்பாங்க. அது என்ன கண்டக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன, ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஒண்ணும் கிடையாது. நார்மல் இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேசிக்ல பார்த்தோம்ல. அங்க ஒரு கண்டக்டர்ன்னு சொன்னோம்ல. அதே மாரி தான் இங்கேயும். ஒரு ஸ்ட்ரைட்டான கண்டக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஈவன் இன்னொரு படமும் போட்டுக்கிறேன். அதாவது என்ன பண்ணிக்கலாம், இது வந்து கண்டக்டர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் ஸ்ட்ரைட் கண்டக்டர் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். கார்ட்போர்ட் ஒரு பேப்பர் மாரி எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த துகள்கள் எல்லாம் நல்லா வந்து என்ன போடுறேன் சரிங்களா? காந்த துகள் நல்லா வந்து பரப்பி போட்டு, இந்த கண்டக்டர் இருக்குல்ல, அந்த கண்டக்டர நான் எத ஆட் பண்றேன்னா, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் வந்து இந்த மாரி சொல்லுவாங்க. வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ்னா தடப்பணும். கரண்ட் ஃப்ளோ வரத தடப்பணும். வேரியபிள்னா என்ன? நமக்கு தேவைக்கு ஏத்தாப்புல அந்த கரண்ட் அலோவ் பண்றது. தேவையில்ல அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்ட ஸ்டாப் பண்றது. இந்த மாரி இதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதோட என்ன பண்றேன்னா, ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். அந்த பேட்டரியோட என்ன ஒரு சுவிட்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? சுவிட்ச் எடுத்து இது எல்லாத்தையும் என்னன்னா ஒரு சர்க்யூட்ட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, சுவிட்ச ஆன் பண்றேன். நான் சுவிட்ச ஆன் பண்ணா என்ன ஆகும்? கரண்டோட ஃப்ளோ இருக்கும். இது மைனஸ், பிளஸ் அப்ப கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கு. ரைட்டா? இப்படி போகும், இப்படி போகும். இதன் வழியே வரும். இந்த கண்டக்டர் வழியே வரும்போது, இந்த இடத்துல என்னன்னா நம்ம என்ன போட்டு வச்சிருக்கோம்? இரும்பு துகள்கள போட்டு வச்சிருக்கோம். எதுக்காக இரும்பு துகள்கள போட்டு வச்சிருக்கோம்னா, இங்க எப்படி வந்து என்னன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னு தெரிந்ததுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கார்போர்ட்ல இரும்பு துகள் எல்லாத்தையும் கொட்டி அத வரை வைக்கும்போது தான் அந்த டைரக்ஷன வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பேட்டர்ன்ல உருவாகும். அது என்ன பேட்டர்ன்ல உருவாகுதுன்னா, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து உருவாகுது. அதாவது ஒரு சர்க்கிள் பேட்டர்ன்ல ஈவன் நீங்க இந்த இமேஜ் பார்த்தே சொல்லலாம். ஒரு சர்க்கிளான பேட்டர்ன்ல என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுதுன்னு சொல்லி வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்ப இதுல ஒரு டவுட் வருது. அது என்ன டவுட்னா, என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ஒரு வந்து பார் மேக்னெட் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பார் மேக்னெட் எடுத்து என்ன இது வந்து நார்த், இது வந்து சவுத்ன்னு இருக்கும். பார் மேக்னெட்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்? ஸோ இந்த மாரி உருவாகும் ரைட்டா? பார் மேக்னெட் ஃபுல்லாவே இந்த மாரி தான் என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும். ரைட்டா? இந்த மாரி வந்துனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்துனா கம்ப்ளீட்டா உருவாகும். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த பார் மேக்னெட்ல நம்ம என்ன சொல்ல முடியும்? நார்த்ல வந்து உருவாகும். எத நோக்கி போகும்? சவுத்த நோக்கி போகும்ன்னு சொல்லி நம்மள ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா, அதுக்கான எப்படி வரும்ன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். பட் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள ஓகே, சர்க்கிளா ஃபார்ம் ஆகுது ஓகே.
அது என்ன டைரக்ஷன்ல இருக்கும்னு சொல்லி அந்த டவுட் வரும். அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரூல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரூல்னா ரைட் கேன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன். அதாவது ரைட் கேன் ரூல்னா இது நீங்க எதோட கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃப்ளெமிங்கோட ரூலோட கனெக்ட் பண்ணக்கூடாது. இங்கேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரூலை இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த ரூல் இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேருக்கும் மேக்ஸ்வெல் காக்ஸ்க்ரூ ரூல்னு சொல்லுவாங்க. அந்த மேக்ஸ்வெல் காக்ஸ்க்ரூ அது நீங்க நான் கொடுத்துருக்கேன். முதல்ல அது கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒன்றும் கிடையாது. ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். இது என்ன நம்மளோட ரைட் ஹேண்டை எடுத்துட்டு அதுல தம்பு கட்டை விரல். அந்த கட்டை விரலை நம்ம எந்த நோக்கி வைக்கணும்னா இங்க பாருங்களேன். அதாவது அந்த சர்க்யூட்ல கரண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கு? கரண்டோட ஃப்ளோ என்ன? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. கண்டக்டர் கிட்ட வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டக்டர் இதான். ஸோ அந்த கண்டக்டர் கிட்ட வரும்போது என்ன? கீழ் நோக்கி வருது ரைட்டா? கண்டக்டர் வரும்போது அந்த கரண்டோட டைரக்ஷன் என்ன? கீழ. மேல இருந்து கீழ நோக்கி போகுது. அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி போற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கட்டை விரல், அதாவது ரைட் ஹேண்டோட கட்டை விரலை வைக்கும்போது, இந்த மிச்சம் இருக்கிற வந்துனா 4 விரல் இருக்கு பாத்தீங்களா? இந்த 4 விரலோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த 4 விரல் டைரக்ஷன் எப்படி இருக்கோ, அந்த வேல தான் என்ன அப்படின்னு பார்த்தா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுமே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லால சொல்லுவாங்க. அப்ப என்ன? நம்ம இங்க பார்த்த வந்தனம் சர்க்யூட் படி மேல இருந்து கீழ் நோக்கி போகுது. இப்ப மேல இருந்து கீழ் நோக்கி போகும்போது நம்ம கட்டை விரல கீழ் நோக்கி வச்சோம்னா நம்மளோட 4 விரல் வந்து இந்த நோக்கி இருக்கும். அப்ப இந்த நோக்கி இருக்கும்போது என்ன இருக்கு? இப்படி வந்துடும். ஏன்னா அந்த விரல் இப்படி இருக்கு. நீங்க கை வச்சு கூட பார்க்கலாம். இப்படிதானே இருக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இங்க பாருங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி போட்டிருக்கேன்னா இப்படி போட்டிருக்கேன். இதுல இன்னொரு டவுட் எல்லாம் அது என்ன டவுட் தான்? இப்ப நான் கரண்டோட ஃப்ளோவை மாத்துறேன். சரிட்டா? கரண்டோட ஃப்ளோ வந்து மாத்துறேன். இது வந்து நான் கண்டக்டர் எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டர் என்ன இருக்கு? ஒரு வேரியபிள் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். எதுக்காக இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்லேன். என்னாவது அப்படின்னு பார்த்தா நான் என்ன பண்றேன்? கரண்டோட ஃப்ளோ மாத்துறேன். அப்ப இது வந்து இப்படி வச்சுக்கிறேன். கரண்டோட ஃப்ளோ மாத்துறேன். அது என்ன? ஒரு கியூவோட வந்து கனெக்ட் பண்றேன். ஸோ ஒரு கீயோட கனெக்ட் பண்ணிட்டு கீ வந்து ஆன் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? கரண்டோட ஃப்ளோ வந்து இது மைனஸ் பிளஸ் இது நோக்கி போகும் ரைட்டா? கரண்டோட ஃப்ளோ வந்து இது நோக்கி போகும். இப்போ என்னத்துல என்ன? அந்த ஒரு கார்போல என்ன பண்ற காந்த துகள் எல்லாம் வச்சுட்டு இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு இதுவும் சர்க்கிள் தான் ஃபார்ம் ஆகும். இதுவும் வந்து சர்க்கிள் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி சர்க்கிள்ல ஃபார்ம் ஆனாலும் முதல்ல எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? எந்த டைரக்ஷன் அது போகுதுன்னு தெரியணும்ல. அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா ரைட் ஹேண்ட் வந்து தம்பு ரூல் இருக்கு. ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் இருக்கு. ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் படி என்ன? அந்த கரண்ட் போற டைரக்ஷன் வந்து பாருங்க. அதாவது கரெக்டா அந்த கண்டக்டர் கிட்ட போகும்போது என்ன? மேல போகுது ரைட்டா? அப்ப கீழ இருந்து மேல் நோக்கி என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டக்டருக்குள்ள என்னன்னா கரண்ட் போகுது. அப்ப நம்ம கட்டை விரல என்ன பண்ணோம்? மேல் நோக்கி வைப்போம். நம்ம கட்டை விரல மேல் நோக்கி வைக்கும்போது மிச்சம் இருக்க 4 நீங்க அப்படியே கையை வச்சு பாருங்களேன். நம்ம கட்டை விரல மேல் நோக்கி வைக்கிறோம். அந்த மிச்சம் இருக்கிற அந்த 4 விரல் நம்ம ரைட் ஹேண்டோட அந்த 4 விரல் எந்த மாதிரி காமிக்கணும்? இந்த டைரக்ஷனை காமிக்கும். அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா இங்க பாருங்களேன். இங்க நான் கிளாரிட்டியா கொடுத்திருக்கேன். அதாவது நம்மளோட தம்பு மேல இருந்துச்சுன்னா நம்மளோட கட்டை விரல் கரெக்டா ரைட் ஹேண்டு கட்டை விரல் மேல இருக்கும்போது இந்த விரல் எல்லாம் மிச்சம் இருக்க 4 விரல் என்ன இந்த சைடுல இருக்கு. அப்ப என்ன? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அதனால என்ன? இங்க டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்ப என்ன சொல்ல வாரேன்னா நம்ம கரண்ட சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுமே சேஞ்ச் ஆகுது. இதை நாங்க பேசிக்கா சொன்னேன். இங்க ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டா வந்துன்னா மேட்ச் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ரூல் தான் என்ன? மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல் ஆர் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னு சொல்லுவாங்க. இதையும் ஃப்ளெமிங்கோட ரூலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாதீங்க. அது வேற இது வேற. நான் ஃப்ளெமிங்கோட ரூலை வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுக்கப்புறம் பண்ணுவோம். இப்ப வந்து என்னன்னா ஒரு ஒன் பை ஒன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இதை தமிழ்ல சொல்லணும்னா மேக்ஸ்வெல்லோட என்ன திருகு விதின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து என்ன வலது கையோட வந்து கட்டை விரல் விதின்னு சொல்றது. இங்க பாருங்களேன். when a thumb point in the direction of the current flow இது முக்கியமானது. நம்ம ரொம்ப பண்ண வேண்டியது அந்த கட்டை விரல் தான். கட்டை விரல் நம்ம எதை நோக்கி வைக்கணும்? கரண்ட் ஃப்ளோட டைரக்ஷன் நோக்கி வைக்கணும். நம்மளோட கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நம்ம தானே கரண்ட் அனுப்புறோம். அப்ப டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியும்ல. அப்படி அந்த கரண்ட் ஃப்ளோட டைரக்ஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம கட்டை விரல வைக்கும் போது அந்த ஃபிங்கர் மிச்சம் இருக்கிற ஃபிங்கர் என்ன பண்ணுனா எதை இண்டிகேட் பண்ணுனா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த லால சொல்லியிருப்பாங்க. இப்ப இதன் மூலம் என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் எப்படி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ரூல் தான் வந்து இந்த மேக்ஸ்வெல் ரூல். அப்படியே தமிழ்லயும் பாருங்களேன். ஒரு கம்பியின் மின்னோட்டத்தின் திசையில் கட்டை விரல் சுட்டி காட்டினம் விரல்கள் கம்பியை சுற்றில காந்தப்புல கோடுகளின் திசையை குறிக்கும் வகையில் வளைந்திருக்கும். இந்த விதி என்ன? மின்னோட்டம் பாயும் கடத்தி சுற்றில காந்தப்புலத்தின் திசை என தீர்மானிக்க நம்மளுக்கு வந்து இது உதவுது. நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் தம்பு ரூல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்.
ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல வந்து எப்படிலாம் வந்து என்னன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம். இதுல இன்னொரு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப அந்த உருவான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது ரைட்டா? உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம தான் உருவாக்குறோம். இந்த உருவான மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை பொறுத்து டிபெண்ட் ஆன் எதை பொறுத்தெல்லாம் வந்து வேறுபடும் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கரண்ட வந்து இன்க்ரீஸ் பண்றேன். கரண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? இங்க இருக்க பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதன் மூலம் நான் சொன்னேன் கரண்ட நமக்கு தேவைக்கு ஏத்தாப்புல வந்து அதிகமா ஃப்ளோ பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம், இல்ல வந்து ஃப்ளோவை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், கரண்ட வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் கரண்ட இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா ரொம்ப க்ளோஸரா வரும்னு சொல்றாங்க. அதாவது நான் கரண்ட் அதிகமா வந்து என்னன்னா அந்த சர்க்யூட் வழியா அனுப்புனா அங்க உருவாகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப க்ளோஸ் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்ல ஒண்ணு படிச்சோம். அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன படிச்சோம்? ஏதாவது ஒண்ணு அதிகமா க்ளோஸரா இருக்கும்போது அங்க என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, அதோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் என்ன, கரண்ட் கம்மியா அனுப்பும் போது என்ன, அதுல உருவாகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் உருவாகுது நல்லா கேப் விட்டு உருவாகும். அப்படி கேப் இருந்தா என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் கேப் இருந்துச்சுன்னா என்ன, அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, இந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து சொல்லலாம். அதாவது கரண்ட் அந்த சர்க்யூட்ல இன்க்ரீஸ் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா அந்த சுத்தி உருவாகிற அந்த ஃபீல்டு நிறைய உருவாகும். நிறைய உருவாகும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே இது நான் கரண்ட வந்து கம்மி பண்றேன்னா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுமே கம்மியாகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியானா என்ன மீனிங், அந்த உருவாகிற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கங்க ஏதோ ஒரு கேப் போட்டு உருவாகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன, அங்க இருக்கிற வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து லோவா இருக்கும். இதுதான் இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட். இது நீங்க ஹோம்வொர்க் பண்ணணும் அதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த ஏரியால இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் இங்க எழுதுறேன். அதாவது இது என்னன்னா, இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாயிருச்சா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாக்கிட்டோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுக்கு எதிர்த்தகவல் இருக்குன்னா, டிஸ்டன்ஸுக்கு வந்து எதிர்த்தகவல் இருக்கும். புரியலன்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாயிருச்சு. இங்க எப்படி உருவாயிருக்கு, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தான் உருவாயிருக்கு ரைட்டா. அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாயிருச்சு. இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரை வந்து அசியூம் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து உருவாயிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காம்பஸை கொண்டு போய் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ ஒரு காம்பஸை வைக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்றேன், இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ காம்பஸை வந்து இங்கேயும் வைக்கிறேன். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வைக்கிறேன் பாத்தீங்களா, இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா பயங்கரமா என்ன ஆகுதுன்னு பார்த்தா டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன, அப்ப அந்த இடத்துல அதிகமான ஸ்ட்ராங்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே இது இங்க வைக்கிறேன். அதே இது இந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டே இருக்குமா, அது எவ்வளவு தூரம் அதனால வந்து ஃபோர்ஸை கிரியேட் பண்ண போடுதோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவோம். இங்கெல்லாம் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தா, இங்கெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த டிஃப்ளெக்ட் ரொம்ப 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 பொறுமையா ஆறுது. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல அதோட ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நடுவுல இருந்து தள்ளி போக போக டிஸ்டன்ஸ் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதான் இங்க மீனிங். ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். நான் டிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தின சொன்னேன். டிஸ்டன்ஸை என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது. அது இது டிஸ்டன்ஸை நான் கம்மிப்படுத்தினா அந்த ஃபீல்டு, ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் அந்த இடத்துல மீனிங். இப்ப எதுக்கு இந்த 2 பாயிண்ட் சொன்னேன்னா, உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் தூரம் போக போக என்ன ஆகும்னா அதோட ஸ்ட்ரென்த்தும் மாறுபடும். இது 2மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் என்ன சொல்லணும் அதான் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாங்க என்ன சர்க்யூட் கொடுத்தனோ அதான் இங்கேயும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்ப என்னன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுல அந்த ஸ்ட்ரைட்டான கண்டக்டர்ல அப்படி உருவான மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்கும், டிபெண்ட் ஆன் த கரண்டோட ஸ்ட்ரென்த். நான் சொன்னேன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வயர். நான் டிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன், ரொம்ப தூரம் போக 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 அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ராங் என்ன ஆகும், சாரி ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னா கம்மியாகும்னு சொன்னேன். அதான் இங்க இருக்கு பாருங்களேன். The magnetic field produced by the current carrying straight wire depend on the inversely on the distance from it. அதே மாதிரி என்ன, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எதுல ஒரு ஸ்ட்ரைட்டான கண்டக்டர் இருந்துச்சுன்னா அங்க எப்படி உருவாகும், கான்சென்ட்ரிக் சர்க்கிளா உருவாகும். இதுல ரொம்ப பண்ண வேண்டிய 2 தான். அதாவது உருவாகிற அந்த காந்தப்புலம் எதை பொறுத்து மாறுபடும், மின்னோட்டத்தோட வலிமை அண்ட் ஆல்சோ கம்பியில இருந்து உள்ள தூரம் இதை பொறுத்து வந்து மாறுபடும். அது மின்னோட்டத்துக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். அதே இது என்ன,
அந்த காந்தப்புலத்திலிருந்து அந்த தூரத்திற்கு பார்த்தா அது வந்து எதிர்த்தகல இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல என்ன? ஒரு மைய வட்டங்கள கொண்ட வந்துனா, அந்த காந்தப்புலத்த என்னன்னா, இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டர் உருவாக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணணும். இப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க ஒரு லா இருக்கு, ரூல் இருக்கு. இத வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சர்க்குலர் லூப் வந்து எடுக்க போறோம். ஒரு சர்க்குலர் லூப் எடுத்து, அதுல வந்து என்ன பண்ணா கரண்ட்ட வந்து அனுப்பும்போது, அங்க எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து புரொடியூஸ் ஆகும்னு பார்க்க போறோம். ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். ஒவ்வொரு ஷேப்ப பொறுத்து கண்டக்டரோட ஷேப்ப பொறுத்து என்ன ஆகும்? உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேட்டர்னும் மாறுபடும் பார்த்தோமா? அது எப்படிலாம் மாறுபடும்னு சொல்லி தான் ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் கண்டக்டர் பார்த்து முடிச்சோம். இப்ப சர்க்குலர் லூப்ல என்ன பண்றோம்னா, ஒரு கண்டக்டர் எடுக்கிறோம். முதல்ல இதுல இருக்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ஸ்ட்ரைட்டான கண்டக்டர்ன்னு பார்த்தோம். காப்பர் வயரு, செம்பு கம்பி. இப்ப என்ன பண்றோம்னா, இதுல அவங்க சொன்னது என்ன? சர்க்குலர் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த செம்பு கம்பி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு உருளை வடிவத்துக்கு மாத்துறோம். ஈவன் இந்த இமேஜ் பார்த்தா தெரியும். என்ன பண்றோம்? ஒரு செம்பு கம்பி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு உருளை வடிவத்துக்கு மாத்திட்டு, அந்த உருளை வடிவத்த ஒண்ணா சேர்த்து என்ன பண்றோம்னா, ஒரு சர்க்யூட்டோட கனெக்ட் பண்றோம். சர்க்யூட்னா என்ன? ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றதா வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். பேட்டரியில என்னன்னா ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம சுவிட்ச ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ இருக்கும் ரைட்டா? மைனஸ், பிளஸ். அப்ப கரண்டோட ஃப்ளோ என்ன? இந்த டைரக்ஷன் இருக்கும். இப்ப இது கரண்ட் ஃப்ளோ போது என்ன ஆகும்? இது வந்து கண்டக்டர். ஏன்னா கண்டக்டரா வந்துன்னா, அதாவது அந்த செம்பு கம்பி, காப்பர் வயர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து ஒரு உருளை வடிவத்த மாத்தி அந்த மாரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சுத்தி முத்தி உருவாயிட்டு இருக்கும். ஈவன் இங்க பாருங்க. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னன்னா, ஒரு ஷீட்ட வச்சு வந்து என்னன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த இடத்துல என்ன பண்றோம்? காந்த துகள்கள பரப்பி போட்டோம்னு வச்சுக்கலேன். அது எந்த மாரி அலைன் ஆகுதோ, அத வச்சு சொல்லலாம். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாரி ஒரு சர்க்குலர் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி உருவாகும்னா, அதாவது இப்ப இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். இல்ல இந்த பாயிண்ட். அதாவது கம்ப்ளீட்டா அந்த சர்க்குலர் லூப் ஃபுல்லாவே பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்குலரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த மாரி வந்து சர்க்குலர் லூப்ல வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. இப்படி மாரி சர்க்குலர் லூப்ல உருவாகுது. அப்படி சர்க்குலர் லூப்ல உருவாகும் போதும், இந்த இது அப்படியே அதாவது ஒவ்வொரு இடமும் வந்து சர்க்கிள் லூப்ல உருவாகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படியே தள்ளி வரும்போது இங்க பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த மாரி சர்க்கிள் லூப் வந்து உருவாகுது. அப்படியே வந்து என்னன்னா, எக்ஸ்டெண்ட் ஆகி டிஸ்டன்ஸ் வந்துனா போக, போக, போக என்ன ஆகும்னா, அந்த சர்க்குலர் லூப்போட சென்டர் பாயிண்ட்ல பார்க்கும்போது அது என்ன ஆயிரும்? ஸ்ட்ரைட்டா வந்துரும். அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னா, அந்த சர்க்கிள் லூப்போட சென்டர்ல என்னன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு பிளேஸும், ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும்போது இந்த என்ன ஆகும்னா, இந்த சென்டர் ஆஃப் த வந்துனா அந்த சர்க்கிள் லூப்ல பார்க்கும்போது என்ன, இந்த மாரி ஸ்ட்ரைட் லைன்ல வந்துரும். இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, எந்த இடத்துல அதிகமா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, இந்த சென்டர்ல தான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் சென்டர்ல அதிகமா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னா, ஏன்னா நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு இதையும் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த இடத்துல பார்க்குறோம். எல்லா இடத்துலயும் என்ன, இந்த மாரி சென்டர் கிட்ட வரும்போது, அது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா வரும்னு சொல்றோம். அப்ப எல்லாமே என்ன ஆகும்? இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைன் கிட்ட வரும். அதிகமா பார்த்திருக்கோம். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா எந்த இடத்துல குளோஸரா இருக்கோ, அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அதான் அதோட வந்து கேரக்டரா படிச்சிருக்கோம். அப்ப எல்லாமே எங்க சேரும்? அந்த சென்டர்ல சேரும். அப்ப சேர இடத்துல என்ன இருக்கும்? அதிகமா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதனால அதாவது ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். பட் அதே இது வந்து என்னன்னா, இந்த சர்க்குலர் லூப்ப விட்டு தள்ளி போக, போக இந்த சைடு தள்ளி போக, போக இந்த மாரி தானே வரும். இந்த மாரி தள்ளி போக, போக என்ன ஆகும் அப்டின்னா, அங்க என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரென்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து லோவா இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். டிஸ்டன்ஸ் அதிகமாரிக்கும்போது, டிஸ்டன்ஸ் நம்ம வந்து தூரமா போக, போக என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தா, எதுக்கு இன்டைரக்ட்லி இருக்கும் அப்டின்னு பார்த்தா, ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்துக்கு இன்டைரக்ட்லி இருக்கும். அதனால டிஸ்டன்ஸ் அதிகரித்தனா என்ன ஆகும்? ஃபீல்ட் வந்து கம்மியாகும். அதே மாரி என்ன? கரண்ட் இது ஃபர்ஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். அதே மாரி என்னன்னா, இப்ப நம்ம கரண்ட் என்ன பண்றோம்? இன்கிரீஸ் பண்றோம். அதாவது போற கரண்ட்ட நம்ம இன்கிரீஸ் பண்றோம்னா, அப்ப என்ன ஆகும்? அந்த ஃபீல்ட் வந்து என்ன அப்டின்னா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அதே மாரி இந்த சர்க்கிள் லூப்ல இன்னொரு கண்டிஷன் என்ன பார்க்கலாம்னா, நம்பர் ஆஃப் காயில். நம்பர் ஆஃப் காயில்னா ஒண்ணும் கிடையாது. காயில்னு எது சொல்லுவேன்னா, அந்த செம்பு கம்பி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இங்க இருக்கிற அந்த செம்பு கம்பி என்னன்னா, ஒரு 10 கம்பிய சேர்த்து வச்சு வந்துனா ஒரு உருளை வடிவத்துக்கு மாத்துறோம். இந்த மாரி என்ன எவ்வளவு கம்பிய சேர்க்கிறோமோ, அந்த நம்பர் ஆஃப் காயில் அதிகமா இருந்துச்சுன்னா, சும்மா நம்பர் ஆஃப் காயில் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த உருவாகுற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுமே என்னன்னா அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஒரு 10 காயில வந்து எடுக்கிறோம். 10 செம்பு கம்பி எடுத்து நம்ம வந்து ஒரு உருளை வடிவத்துக்கு மாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காயில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஒரு 5 யூனிட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குன்னு வச்சுக்கலாம். 5 யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குனா, அப்ப 10 காயில் என்ன 50 யூனிட்ட உருவாக்கும் ரைட்டா?
அதே இது வந்து இப்ப 50 காயில எடுத்தோம்னா என்ன ஆகும்? 50 காயில் என்ன பண்ணும்? ஒரு காயில் வந்து 5 யூனிட்னா 50 காயில் என்ன? 250 யூனிட் வந்து உருவாக்கும் ரைட்டா? அப்ப என்ன ஆகுது? காயிலோட அந்த இது அதிகரிக்கும்போது, இங்க உருவாகுற ஃபீல்டோட இதுவுமே என்ன அதிகரிக்குது. அப்ப இதுலருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இங்க பாருங்களேன். ஈவன் இந்த இமேஜ் கூட நீங்க பார்க்கலாம். என்ன ஆகுது? ஒரு சர்க்குலர் லூப்பா நம்ம கண்டக்டர உருவாக்கி, அதன் வழியா கரண்ட்ட ஃப்ளோ பண்ண வச்சோம்னா, அதுல உருவாகுற மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் லூப்ல இருக்கும். இங்க பாருங்களேன், கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். மேக்ஸ்வெல் ரூல பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப கரண்டோட டைரக்ஷன் இந்த சைடுனா, நம்ம தம்ப் ரைட் ஹேண்ட் தம்ப வச்சு பாருங்க. நம்மளோட 4 விரல், மிச்ச 4 விரல் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதனால என்ன? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த மாரி வந்துரும் சுத்திட்டு இருக்கும் சர்க்குலர் லூப்பா. ஸோ அதான் இங்கேயும் குடுத்திருக்கேன். எ கரண்ட் கேரிங்கான சர்க்குலர் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எத ஃபார்ம் ஆகுது? கான்சென்ட்ரிக் சர்க்கிளா வந்து அந்த த்ரூ அவுட் த லூப்ல ஃபார்ம் ஆகும். இங்க ஃபார்ம் ஆகும், இங்க ஃபார்ம் ஆகும், இங்க ஃபார்ம் ஆகும், இந்த ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளா என்ன பண்ணும்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல இந்த சென்டர் ஆஃப் த லூப் அதாவது இந்த லூப்போட சென்டர் பகுதியில வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மேக்னெட்டிக் லைன் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து அலைன் ஆகும். இப்படி அமையும்போது என்ன? இது லூப்புக்கு அந்த சர்க்கிள் லூப்புக்கு பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் என்ன? செங்குத்தா இருக்கும். ஏன்னா இதுதான் லூப் இருக்குன்னா, இதுக்கு வந்து செங்குத்தா என்ன பண்ணுதுன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அமையுது. இப்படி அமையிற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்ஸிமம் ஃபீல்டோட இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா என்ன? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க பார்க்கணும்னா, இந்த சென்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது இந்த சென்டர் லைன்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் ஆல்சோ என்ன சென்டர் விட்டு நம்ம தள்ளி போக போக என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஈச் செக்மென்ட் அந்த காயில் தான். அந்த காயில் மீன்ஸ் செம்பு கம்பி, அந்த காப்பர் வயரு. அந்த காப்பர் வயர் அதிகமா வந்து நம்ம சேர்க்கும்போது என்ன ஆகும்? அதுல உருவாகுற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேஷன் என்னன்னா, ரொம்பவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது ஈச் செக்மென்ட் கான்ட்ரிபியூட் பண்ண அதிகமான செக்மென்ட் என்ன? அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அதான் இந்த இதுல மீன் பண்றேன். இப்ப சர்க்குலர் லூப்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்னு சொல்லி நம்ம டீடைலா பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா பார்க்க போறது சொலினாய்டுல எப்படி உருவாகும்னு பார்ப்போம். சொலினாய்டு ஆர் வந்து சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு கண்டக்டர், ஒரு கடத்தியோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்னு பார்த்துருமா. அதுல ஃபர்ஸ்டா ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல எப்படி உருவாகும்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? சர்க்குலர் லூப்ல ஒரு கண்டக்டரை மாத்துறோம். கண்டக்டர் ஒண்ணும் கிடையாது, காப்பர் வயர். நான் ஏன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் காப்பர் வயர் சொல்றேன்னா, காப்பர் வந்து பெஸ்ட் மெட்டீரியல் ஃபார் வந்து கண்டக்டிங் அலோ பண்ணும். எலக்ட்ரிசிட்டி உள்ள போறதுக்கு அலோ பண்ணும். அதனால ஒவ்வொரு வாட்டி நான் காப்பர் வயர் சொல்றேன். காப்பர் வயர் சொல்லலாம். இல்லையா? எது கரண்ட் அலோ பண்ணுதோ அந்த மெட்டீரியல் என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து கண்டக்டர்ன்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்து சொலினாய்டு வந்து பார்க்க போறோம். சொலினாய்டுனா ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி பேட்டர்ன்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது கண்டக்டர் தான். கண்டக்டர் மீன்ஸ் என்ன? ஒரு வயர் தான். அந்த வயர என்ன மாரி பேட்டர்ன்ல உருவாக்கியிருப்பாங்கன்னா, இந்த மாரி மாத்திருப்பாங்க. இப்ப இந்த மாரி பேட்டர்ன்ல ஒரு கண்டக்டர் இருந்துச்சுன்னா, ஒரு கடத்தி இருந்துச்சுன்னா, அதுல எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்? அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அத வந்து பார்க்கலாம். நம்ம சொலினாய்டுனா என்ன பார்த்தோம்? நார்மல் இந்த மாரி சர்க்கிள் ஃபார்ம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கம்ப்ளீட்டா சுத்தி அது எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பண்ணிக்கலாம், நான் ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றேன்னா, நான் சுவிட்ச ஆன் பண்றேன். சுவிட்ச ஆன் பண்ணா என்ன ஆகும்? இது மைனஸ், பிளஸ் அப்ப என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கும் ரைட்டா? கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த மாரி கரண்ட் வந்து உள்ள போகும் ரைட்டா? இப்ப கரண்டோட உள்ள போகுதா? இந்த மாரி போறனால என்ன ஆகும்? நம்மளுக்கு தெரியும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு கண்டக்டர்ல என்ன ஆகும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சொலினாய்டுல எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்னா, நார்மல் ஒரு பவர் மேக்னெட்ல நார்மல் ஒரு பவர் மேக்னெட்ல எப்படி வந்துன்னா ஃபீல்ட் உருவாகும். இதான பவர் மேக்னெட். அகைன் வந்து ஒரு வாட்டி வரைஞ்சுக்கிறேன். ஒரு பவர் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். பவர் மேக்னெட்னா இது நார்த், சவுத் ஏனாகும். ஃபீல்ட் வந்து நார்த்ல இருந்து சவுத்துட்டு போகும். நார்த்ல இருந்து ஆரம்பிக்கும், எங்க போகும்? சவுத்துட்டு போகும். அதே மாதிரி என்ன இந்த சைடும் பார்த்தா நார்த்ல ஆரம்பிக்கும், சவுத்துட்டு போகும். நார்த்ல ஆரம்பிச்சு என்னன்னா சவுத்துட்டு போகும். அதே மாதிரி என்ன இங்க நடுவுல இருக்கும்போது இந்த டைரக்ஷன்ல போகும். ஸோ இந்த இதுல போகும். அதே மாதிரி என்ன இப்படி வந்து வெளியே வரும். ஏன்னா உள்ள போகும்போது அதாவது ஒரு பவர் மேக்னெட் உள்ள வந்து என்ன இது வந்து சவுத்ல இருந்து ஆரம்பிச்சு நார்த் வழியா போகும். ஆனா இங்க என்ன நார்த் வழியா ஆரம்பிச்சு சவுத் வழியா போகும். ஸோ நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத் வழியா போகும். அதனால இங்க நார்த் இருக்கு, இங்க சவுத் இருக்கு. அதனால டைரக்ஷன் இப்படி இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்படி வந்து ஒரு பவர் மேக்னெட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுமோ அதே மாதிரிதான் என்னன்னா இங்க இருக்க சொலினாலே உருவாகும். அப்ப என்னன்னா இந்த இதை பேஸா வச்சு இப்படி போகும் ரைட்டா? இதை பேஸா வச்சு இப்படி போகும். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி உருவாகும். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி வந்து உருவாகும். சரி கீழேயும் என்னன்னா இந்த மாதிரி உருவாகும். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி உருவாகும். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா உருவாகும். சரி எப்படி உருவாகும்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன இந்த இதுலயும் இருந்துன்னா ஃபீல்டு வந்து உருவாகும். ஸோ இந்த லைன்லயும் வந்து ஃபீல்டு வந்து உருவாகும். இப்போ உங்களுக்கு டவுட் தான் சார் எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க? ஒரு சொலினாய்டுல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது? இதெல்லாம் ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற கான்செப்ட் என்ன? ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம்.
அதே மாதிரி ஒரு ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே வந்து என்னன்னா, ஸ்ட்ரைட்டா நம்ம மோட்டார், ஜெனரேட்டர்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சர்க்குலர் லூப்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்டக்டரே வந்துனா குடுப்போம். அப்ப சர்க்கிள் லூப்ல இருக்கும்போது, அங்க எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதலே தெரியணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டே இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஆல்சோ இந்த சொலினாய்டு மூலம் தான் என்ன பண்ணுவான்னா, சாஃப்ட் அயன மேக்னடைஸ் பண்றதுக்கு. ஏன்னா சாஃப்ட் அயன் மேக்னடைஸ் டெம்பரரி மேக்னெட்டா மாத்துறதுக்கு இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது என்ன மீன் பண்றேன்னா, இந்த இமேஜ்ல பாருங்களேன். அதாவது இங்க வந்துனா ஒரு சிலிண்டர் ஃபார்ம்ல இருக்கா? அதுதான் என்ன சாஃப்ட் அயன். அதுல என்ன பண்றோம்? இந்த மாரி என்ன பண்றோம்னா காயில். காயில வந்து இது பண்றோம். அதாவது இதுக்கு ஏத்தாப்ல சொலினாய்டு பேட்டர்னுக்கு மாத்துறோம். அப்படி மாத்தும்போது என்ன ஆகும்னா, இந்த சிலிண்டர் வடிவத்துல இருக்க அந்த சாஃப்ட் அயன் என்னன்னா மேக்னடைஸ் ஆகும். ஏன்னா நம்ம கரண்ட் ஃப்ளோ போது கண்டிப்பா மேக்னடைஸ் ஆகும். அப்படி சாஃப்ட் அயன் ஏன்னா சாஃப்ட் அயனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நெறைய இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்னடைஸ் பண்றதுக்காக, தேவைக்கு ஏத்தாப்ல மேக்னடைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த சொலினாய்டு கண்டக்டர்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்படி இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவானா, ஒரு நார்மல் பார் மேக்னெட் எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குமோ, அதே பேட்டர்ன்ல உருவாக்கும். அதான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். சொலினாய்டு என்பது ஒண்ணும் கிடையாது. த காயில் மேட் அப் ஆஃப் நியூமரஸ் ஆன சர்க்குலர் ஆன டர்ன் ஆஃப் இன்சுலேட்டட் காப்பர் வயர். இத நான் க்ளோஸ்லி வந்து அட்டாச் பண்ணி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல உருவாக்கியிருப்பாங்க. இதன் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நார்மல் ஒரு பவர் மேக்னெட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுமோ, அதுக்கு ஏத்தாப்புல இங்க ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அந்த நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வந்து என்னன்னா பேட்டர்ன உருவாக்கும். அதே மாரி வந்து இந்த சொலினாய்டுக்குள்ள பார்த்தோம்னு வச்சுக்கலேன், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன்ல ஃபார்ம் ஆகும். அது என்ன ஸ்ட்ரெய்ட் லைன்னா இங்க பாருங்களேன். இந்த மாரி அதாவது இதான் வந்து நடுவுல. இந்த நடுவுல என்ன ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா சொலினாய்டாலும் சரி, பவர் மேக்னெட் 2 சேமா தானே இருக்க போகுது. அப்ப என்ன ஆகும்? ஸ்ட்ரெய்ட் பேரலலான ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி அந்த எங்க யூனிஃபார்ம் வந்து ஃபீல்ட் உருவாகுதோ, அங்க தான் என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இத பேஸா வச்சு என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட் அயன மேக்னடைஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட் அயன் மேக்னடைஸ் பண்றா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்ட உருவாக்குறாங்க. ஏன்னா நார்மல் ஒரு பொருள் மேக்னெட் இல்லாதம்போது, அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்னடைஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா, அதுக்கு கரண்ட்ட யூஸ் பண்றாங்கன்னா, அதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் சொல்லுவோம். இந்த இடத்துல சாஃப்ட் அயன் ஒரு மென்மையான இரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அத காந்தமாக்குறதுக்கு என்ன பேட்டர்ன்னா, இங்க சொலினாய்டுல என்ன நடக்குதோ அதே பேட்டர்ன் தான் மாத்துவாங்க. இப்ப நம்ம இவ்ளோ சொல்றோம்ல, இப்ப ஃபைனலா வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸ் வந்து வந்துரலாம். அதாவது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு. இல்ல எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு. ஏன் இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்டின்னா, இப்ப நம்ம மோட்டார் கான்செப்ட்ல இருக்கு. என்ன பண்றோம்? நம்ம வீட்ல வந்து மோட்டார் இருக்குன்னா, நம்ம ஸ்விட்ச போடுறோம். மோட்டார் வந்து என்ன எடுக்குது. அப்படி எடுக்கனால என்ன? உள்ள இருந்து அதாவது நம்ம வந்து டேங்க் இருந்துச்சுன்னா, இந்த டேங்க்ல இருந்து தண்ணிய வந்து கொண்டு வருது. அந்த ஸ்விட்ச ஆஃப் பண்ணும்போது என்ன? அதோட வேலை எதுவுமே வந்து நடக்குறதில்ல. அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருதுல. இப்ப என்னன்னா, இந்த மோட்டார்ல யூஸ் பண்ற வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட். எலக்ட்ரோ மேக்னெட் ஒரு டெம்பரரியான மேக்னெட். ஏன்னா தேவைக்கு ஏத்தாப்புல என்ன பண்றோம்னா, நம்ம ஸ்விட்ச போடும்போது அது வந்து மேக்னடைஸ் ஆகும். ஸ்விட்ச ஆஃப் பண்ணும்போது மேக்னடைஸ் வந்து இருக்காது. இதானே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஏன்னா அந்த சர்க்யூட் ஃபுல்லாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்விட்ச ஆன் பண்ணும்போது தான் என்னன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்கு. கரண்ட் எப்போ ஃப்ளோ இருக்கோ அப்பதான் என்ன உருவாகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். அப்ப டெம்பரரியான மேக்னெட்டா இருக்கு. இது நம்ம என்ன தேவை பொறுத்து என்ன பண்ணலாம்? டீமேக்னடைஸ் பண்ணலாம். இதோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணலாம்? வேரி பண்ணலாம். ஏன்னா அங்கேயே சொன்னேன். கரண்ட் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றோம். கரண்ட்ட இன்கிரீஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் இன்கிரீஸ் ஆகும்னு சொன்னோம். அதனால பண்ண முடியும். போலாரிட்டிய நம்மளால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது நம்ம கரண்ட் குடுக்கறத வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? அது அந்த இடத்துல இல்ல எதுல பண்ண முடியும்னா, ஒன்லி எலக்ட்ரோ மேக்னெட்ல மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாரி என்ன மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரோ மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட். நம்ம கரண்ட் இன்கிரீஸ் பண்றதுனால, அது ஸ்ட்ராங்கான மேக்னெட் உருவாக்க முடியும். பெர்மனன்ட் மேக்னெட் பாருங்களேன். இது என்ன பண்ண முடியும்னா, அவ்வளோ ஈஸியா டிமேக்னடைஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெர்மனன்ட் மேக்னெட் என்ன ஆக்சுவலா நம்ம இயற்கையில என்ன இருக்கோ, அதான் மேக்னெட்டிஸா இருக்கும். அப்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். நம்ம மோட்டார்ல வந்து ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் நம்ம அட்டாச் பண்ணோம்னா, எப்போதும் அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகிட்டே தான் இருக்கும். அப்படி எப்போதும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அதனால என்ன பெர்மனன்ட் மேக்னெட்ட உருவாக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மோட்டாரோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளானதுங்க. நம்ம மோட்டார் சுத்துதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோட்டாருக்குள்ள இருக்கிற என்னன்னா கண்டக்டர். கண்டக்டர் எதனால உருவாகிருக்குன்னா, வயர், காப்பர் வயர். செம்பு கம்பியால உருவாக்கியிருப்பாங்க. அந்த செம்பு கம்பியால உருவாக்குன அந்த வயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டர்ன் ஆகும். அது எப்படி டர்ன் ஆகும்? என்ன பேட்டர்ன்? என்ன கான்செப்ட்? எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வீடியோல பார்க்க போறோம். பட் இந்த இதுல மோட்டர்ன்னு சொல்றதுனால அத நான் பேசிக்கா சொல்றேன். அதாவது என்னன்னா, இத வந்து டர்ன் பண்ண வைப்பாங்க. இத சுத்த வைப்பாங்க. அது சுத்துறதுனால ஏன் சுத்தாகும்னா, இது எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேட்டரியோட அதாவது ஒரு சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேட்டரி இருக்கும். அதன் மூலம் என்ன ஒரு சுவிட்ச் இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆனும்போது என்ன ஆகும்? இந்த சைடு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதனால என்ன ஆகும் அப்டின்னா, அந்த கரண்ட் இங்க உள்ள போகுமா? உள்ள போறனால என்ன ஆகும்? இது வந்து காயில் சுத்தும். அது இந்த கண்டக்டர் சுத்தும். இந்த சுத்துறதுனால என்ன உருவாகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் மூலம் தான் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்குமே நடக்கும்.
அந்த இடத்துல சிம்பிளா சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்விட்ச ஆன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இது வந்து காயில் சுத்தும். இப்ப எப்போதுமே என்ன அப்டின்னு பார்த்தோன்னா, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருந்தா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு யூஸ்மே கிடையாது. அது வந்து ஈஸியா என்னன்னா, அந்த மோட்டார வந்து டேமேஜ் பண்ணும். அதனால என்ன பண்ணுவோம்னா, எலக்ட்ரோ மேக்னெட் டெம்பரரி மேக்னெட் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, பெர்மனன்ட் மேக்னெட் பொறுத்தளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஃபிக்ஸ்டு. ஏன்னா பெர்மனன்ட்டா இருக்கும்போது அதுக்கு அதனால எவ்வளோ ஃபோர்ஸ கிரியேட் பண்ண முடியுமோ, அந்த அளவு தான் அதனால ஃபோர்ஸ கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து போலாரிட்டி. போலாரிட்டினா ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. எதுல? பெர்மனன்ட் மேக்னெட்ல. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் இருக்கனால வந்து பெர்மனன்ட் மேக்னெட் என்ன சொல்றாங்கன்னா, வீக்கான மேக்னெட் சொல்லுவாங்க. இப்ப இந்த கண்டிஷனால தான், அதாவது இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ல இவ்ளோ வந்து பிரச்சனை இருக்கனால தான் என்ன அப்டின்னா, நம்ம அந்த எலக்ட்ரோ மேக்னெட் லேர்ன் பண்றோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட் என்ன? கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது உருவாகுற மேக்னெட் தான் வந்து மேக்னெட்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுறத என்ன சொல்றோம்? எலக்ட்ரோ மேக்னெட். அப்படி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல நெறைய டைப் ஆஃப் மேக்னெட் இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு. அதாவது அந்த கண்டக்டரோட ஷேப் இருக்கு. அந்த கண்டக்டர் ஷேப்ல முக்கியமானது 3 1. ஸ்ட்ரைட்டா ஒரு கண்டக்டர் இருந்தா, அதுல எப்படி மேக்னெட் ஃபீல்ட் உருவாகும்னு பார்த்தோம். 2வது சர்க்கிள் லூப்ல இருந்தா, அதுல எப்படி மேக்னெட் ஃபீல்ட் உருவாகும்னு பார்த்தோம். 3வது சொலினாய்ட். இந்த 3 மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் பார்க்க போற கான்செப்ட்க்கு அடித்தளம். இப்ப சொன்ன மாரி வந்து என்னன்னா, நம்ம அந்த அட்வான்ஸ் கான்செப்ட் லைக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஸ்னா என்ன? ஃபாரடே லானா என்ன? லென்ஸ் லானா என்ன? மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது? ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதோட கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா, நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ல ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதுல பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பார்ட் 1, பார்ட் 2, மேக்னடிசம் இந்த மாரி ஒவ்வொரு என்ன பண்ணும்னா, டாபிக்கா இருக்கும். இந்த டாபிக்கான கிளாஸஸ் பிளஸ் பிடிஎஃப் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணலாம். ஸோ கோர்ஸுக்கான லிங்க் அண்ட் ஆப்புக்கான லிங்க் அண்ட் வெப்சைட்க்கான லிங்க் 2மே என்ன பண்றேன்னா, வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கோர்ஸுக்கான வேல்யூ எவ்வளோ வரும்னா, 580 வந்து பே பண்ணுவீங்க. 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா, கோர்ஸ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது டவுட் இருக்கு. எனக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட் இருக்கு. இல்ல நார்மலாவே வந்து என்னன்னா, எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பர சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஜென்யூனான டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ரேண்டமா வந்து என்னன்னா கேட்கணும்னு நெனச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு டவுட் வந்துன்னா ஆக்சுவலா வந்து சால்வ் பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப வந்து என்னன்னா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றேன்னா, நான் வந்து ஆன்ஸர் பண்றேன்.